குட் ஈவினிங் பார்ட்டிசிபென்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தி சிகரெட் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ப்ராஹிபிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொடக்ஷன் சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் 2003. ஆக்டோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு இந்த டொபாக்கோ அண்டு சிகரெட் அண்டு டொபாக்கோ தொடர்புப்பட்ட பொருட்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ராஹிபிட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இந்த சிகரெட் அண்டு டொபாக்கோ தொடர்புப்பட்ட அதோட ப்ரொடக்ஷன், சப்ளை, டிஸ்ட்ரிபியூஷன் இது தொடர்புப்பட்ட ட்ரேட் அண்ட் காமர்ஸை வந்து ஒழுங்குபடுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்புப்பட்ட மற்ற இதோட இன்சிடென்டலான விஷயங்களுக்குமான ஒரு சட்டம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ செக்ஷன் 1ல் ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட்டில் ஆக்டோட நேம் சொல்லியிருக்காங்க. தென் இது வந்து இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்டென்ட் ஆகுன்றது, தென் நோட்டிஃபிகேஷனில் சொல்லக்கூடிய டேட்டில் கமென்ஸ்மெண்ட் வருங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2ல் வந்து டிக்ளரேஷன் ஆஸ் டு எக்ஸ்பீரியன்சி ஆஃப் கண்ட்ரோல் பை தி யூனியன் அப்படிங்கிறது இதில் வந்து ஓகே. செக்ஷன் 2ல் இட் இஸ் ஹியர்பை டிக்ளேர்டு தட் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ட் இன் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தட் தி யூனியன் ஷுட் டேக் அண்டர் இட்ஸ் கண்ட்ரோல் தி டொபாக்கோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் நம்ம மற்ற சட்டத்திலேருந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நமக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஷெட்யூல் 7ல் வந்துட்டு லிஸ்ட் 1ல் என்ட்ரி நம்பர் 52ல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த பவர் இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு டிக்ளரேஷனை மேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி தொடர்புப்பட்ட, அது வந்து இண்டஸ்ட்ரி சொல்லும்போது இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டொபாக்கோ அண்ட் சிகரெட் தொடர்புப்பட்ட இண்டஸ்ட்ரி இந்த சட்டத்துக்கு கீழே. ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து அவங்க இந்த இதுக்கு கீழே வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. என்னென்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் எக்ஸ்பீடியன்ட் இன் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அது அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷனை கொடுத்துட்டு அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு மேலே யூனியன் கவர்மெண்ட் வந்து லா மேக்கிங் பவர் வந்து வருது. அதாவது இன் ஜென்ரல் வந்து இண்டஸ்ட்ரி வந்து நமக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து நமக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சப்ஜெக்ட் டு என்ட்ரி 52 ஆஃப் லிஸ்ட் 1 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க எப்போ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் டிக்ளரேஷனை மேக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கே வந்து அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி தொடர்பான லா மேக்கிங் பவர் வருது. அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதில் எந்த உரிமையுமே கிடையாமல் போயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இவங்க இந்த டிக்ளரேஷனுக்கு கீழே எந்தெந்த ஏரியாவுக்கு கீழே லா மேக் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மட்டும் இந்த ஆக்ட் வந்து அப்ளை ஆகும். இதில் விடுபட்டிருக்க ஏரியா பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்களோட பவர்ஸ் வந்து இருக்கும். அது இல்லாமல் இந்த சட்டத்துக்கு கீழே வரக்கூடிய ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். இப்போ இந்த இது ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து இந்த இதுக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த சட்டம் தொடர்புப்பட்ட லேண்டு, அந்த சட்டம் தொடர்புப்பட்ட டேக்ஸு, அதுக்கப்புறம் அதில் அதுக்கு கீழே வரக்கூடிய லேபரோட வெல்ஃபேர்ஸு, ஸோ இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸோ இந்த இதுக்கு கீழே தான் இந்த செக்ஷன் 2ல் வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு மேலே வந்து அவங்க லா மேக் பண்ணியிருக்காங்க. தென் செக்ஷன் 3ல் டெஃபினிஷனில் ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது விசிபிள் ரெப்ரசன்டேஷன் மூலமாக பண்ணக்கூடியது அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். அது இல்லாமல் வேறு எல்லா மெத்தடும் லைட்டு, சவுண்டு, ஸ்மோக் ஆர் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மெத்தடையும் சொல்லியிருக்காங்க. ஸோ விசிபிள் ரெப்ரசன்டேஷன் சொல்லும்போது அது நோட்டீஸு, சர்க்குலர், லேபிள், ரேப்பர், இது இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அந்த நேச்சரில். தென் அடுத்து வந்து ஓரல் அனௌன்ஸ்மெண்ட்டு, ஓரலாக வந்து பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். அது இல்லாமல் வேறு ஏதாவது லைட் அண்டு சவுண்டு, ஸ்மோக்கு, கேஸு இதை பயன்படுத்தி பண்ணக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அதாவது எல்லா மீடியமையும் உள்ளே சேர்த்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ லைட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சினிமா ஸ்க்ரீன்ஸு, எல்இடி போர்ட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர்ஸ் வச்சு எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். சவுண்டுன்னு சொல்லும்போது டயலாக்கு, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் பண்ணுறது இது எல்லாமே. ஸ்மோக் ஆர் கேஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்மோக் இல்லைனா கேஸ் வச்சு சிம்பாலிக்காக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை வந்து அவங்க பண்ணுறது. ஸோ இது எல்லாமே. ஸோ இது என்னென்னா நமக்கு வந்து இப்போ டெக்னாலஜியும் வந்து அட்வான்ஸ் ஆகிறதுனால டெக்னாலஜி நியூட்ரலாகவும் இருக்கணுன்றதுனால எல்லா மீடியமையும் வந்து இதுக்குள்ளே வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றதில் சேர்த்துருக்காங்க. தென் சிகரெட் அப்படின்றது 2Bயில் சிகரெட்ன்றது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எனி ரோல் ஆஃப் டொபாக்கோ wrapped இன் பேப்பர் ஆர் இன் எனி அதர் சப்ஸ்டன்ஸ் நாட் கண்டைனிங் டொபாக்கோ. அப்போ ஃபஸ்ட்டு வந்து சிகரெட்டில் எது இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா டொபாக்கோ. அது வந்து அதாவது இப்போ புகையிலை வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு பேப்பரில் வந்து wrap பண்ணப்பட்ட ஒரு டொபாக்கோ. அது இல்லாமல் பேப்பரில் இல்லாமல் வேறு ஏதாவது சப்ஸ்டான்ஸில் வந்து அவங்க அதை வந்து wrap பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதுவும் இந்த சிகரெட்டுன்றதில் இன்க்ளூட் ஆகும்.
அடுத்து வந்து கிளாஸ் 2ல எனி ரோல் ஆஃப் டொபாக்கோ wrapped in எனி சப்ஸ்டான்சஸ் கண்டைனிங் டொபாக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டொபாக்கோ கண்டென்ட்டை அவங்க வெளியிலையும் வந்து அந்த புகையிலையும் சொல்லக்கூடிய அந்த மொத்த இலைக்கு உள்ளேயே டொபாக்கோ மெட்டீரியல் அதோட பவுடரையும் வச்சு அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயும் டொபாக்கோ தான் இருக்குது, வெளியிலையும் அதோட ரேப் பண்ணுறதுக்குமே வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுவுமே வந்து இந்த சிகரெட்டுன்றதுல இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதில் வந்து அது என்ன மெத்தட்லலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா அது ஃபில்டர் இல்லைனா வந்து அதோட பேக்கேஜிங் இல்லைனா லேபிளிங், அதுக்கப்புறமா வந்துட்டு மெயினாக இதில் சப்ஸ்டான்ஸ் என்னென்னா கன்சியூமர் வந்து இதை வந்து ஒரு சிகரெட் அப்படிங்கிற நேச்சரில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே அப்படி இல்லை அது எல்லாமே வந்து இதுக்கு கீழே வந்து சிகரெட்டுன்றதுல இன்க்ளூட் ஆகும். எதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா பீடி, சேரட் அண்ட் சிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயங்களையும் அப்போ இந்த சட்டத்தோட ஆம்பிட்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்களான்னா கிடையாது. அந்த சிகரெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த டெஃபினிஷனுக்குள்ளே எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்களே தவிர்த்துட்டு இந்த பீடி அண்ட் சிகர் இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஷெடியூலில் பின்னாடி சொல்லியிருக்காங்க. அது ஆல்ரெடி வந்து சிகரெட்டுன்றதுக்கு கீழே ஆல்ரெடி வந்துடுது. இந்த டெஃபினிஷனில் வந்து சிகரெட்டுன்னு சொல்லக்கூடியதில் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்டோட ஆம்பிட்டுக்குள்ளே அதுவும் தான் இருக்குது. அது வந்து பின்னாடி ஷெடியூலில் சொல்லியிருக்காங்க. தென் 2 கிளாஸ் சியில் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா அதாவது விநியோகம் பண்ணுறது. அந்த விநியோகம் சொல்லக்கூடியது சாம்பிள். நான் வந்து இது வரையும் சாம்பிளுக்காக மட்டும், ஏன்னா சில ப்ராடக்டெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணும்போது சிறு சிறு கடைகளில் கொண்டு போய் அதை கொடுத்து இதை நீங்கள் சாம்பிளுக்கு நீங்கள் விற்கக்கூடிய ப்ராடக்டோட சேர்த்து இதை கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு புக்கு கடை அப்படின்னா அந்த புக்ஸோட சேர்த்து இதை நீங்கள் சாம்பிளாக வந்து இதை கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு புக்குக்கும் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளோட சேர்த்து சாம்பிளாக இதை கொடுங்கன்ற மாதிரி. ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து அந்த மாதிரி சாம்பிளாக கொடுத்தாலும் அதுவும் டிஸ்ட்ரிபியூஷன்றதுக்கு கீழே கவர் ஆகும். அதே போல் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணினாலும் அதுவும் வந்து கவர் ஆகும். இந்த சாம்பிள் ஃப்ரீங்கிற மெத்தட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து விநியோகம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதுவும் கவர் ஆகும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும்போது டைரெக்டாக பணத்துக்காக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கங்கிறத தாண்டி அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்குள்ளே இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். சாம்பிளாவோ இல்லை ஃப்ரீயாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து அதை விநியோகத்துக்கு கொண்டு வராங்கன்னா அதுவும் இதுக்கு கீழே கவர் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து 2Dயில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறது இந்தியாவுக்கு வெளியே எடுத்துகிட்டு போகிறது. தென் 2Eயில் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியன் லாங்குவேஜ் இல்லாமல் அதே போல் இங்கிலீஷ் லாங்குவேஜும் இல்லாத மற்ற எல்லா லாங்குவேஜும் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷும் இந்தியன் லாங்குவேஜும் எக்ஸ்க்ளூட் ஆகிட்டு மற்ற லாங்குவேஜ்லாம் ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடியது 2E. தென் 2Fல இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வருது. தென் 2Gயில் இந்தியன் லாங்குவேஜ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியன் லாங்குவேஜ்னு சொல்லும்போது நமக்கு 8th ஷெட்யூலில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்தியன் லாங்குவேஜ். அதோடு சேர்த்து எது இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா எனி டயலக்ட் ஆஃப் சச் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயலக்ட்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து வட்டார மொழின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ கொங்கு தமிழ் சொல்லுவோம், அதே போல் மதுரை தமிழ், அந்தந்த ஸ்லாங் ஒரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் அந்த டயலக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த இந்தியன் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடியதுக்குள்ளே ஷெட்யூலில் இருக்கக்கூடியது ப்ளஸ் அந்த வட்டார மொழியில் வந்து எப்படி இருக்குதோ அதுவும் வந்து இந்தியன் லாங்குவேஜில் வரும் அப்படின்றது. அடுத்து வந்து 2Hல லேபிள்னா என்ன அப்படிங்கிறது. லேபிள் இன் தி சென்ஸ் அது வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு மார்க்கு பண்ணின மாதிரி இருக்கலாம், மார்க்டு. அப்படி இல்லாட்டி ஸ்டாம்ப்டுன்னு சொல்லும்போது சீல் பண்ணக்கூடியது, இல்லை பிரிண்டடு அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி ஒரு மிஷின் மூலமாக வரக்கூடியது. கிராஃபிக் மேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது வந்து ஒரு பர்டிகுலர் சிம்பிளை வந்து நம்ம அதில் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அஃபிக்ஸ்டு டு ஆர் அப்பியரிங் அப்பான் எனி பேக்கேஜ். ஸோ இது வந்து பிரிண்டட் மெத்தடில் அதில் பெர்மனண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டிக்கர் மாதிரி அஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த மெத்தடில் வந்தாலுமே அது எல்லாமே லேபிள்ன்றதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகும். தென் 2Iயில் வந்து பேக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா wrapper, பாக்ஸு, காட்டன், டின் ஆர் அதர் கண்டெய்னர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பேக்கேஜ். தென் ப்ரெஸ்கிரைப்டுன்னு சொல்லும்போது ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது ரூல்ஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. தென் 2Kல ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது மேக்கிங் ஆஃப் சிகரெட், அதுக்கப்புறமா வந்து சேரட், பீடிஸ், சிகரெட் டொபாக்கோ, பைப் டொபாக்கோ, ஹோட்கா டொபாக்கோ, சுவிங் டொபாக்கோ, தென் பான் மசாலா அண்ட் எனி சுவிங் மெட்டீரியல் ஹேவிங் டொபாக்கோ ஆஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் இன்க்ரீடியன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பேர் என்ன பேரில் இருந்தாலும் சரி அதில் வந்து இந்த
டொபாக்கோ வந்து ஒரு இன்கிரிடியண்ட்டாக அந்த அந்த பர்டிகுலர் சப்ஸ்டான்ஸில் இருக்குது அப்படின்னா அது எந்த நேமில் அழைக்கப்பட்டாலும் அது வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்றதுக்கு கீழே வந்துடும். தென் அடுத்து இதுக்கு கீழே கீழே வேறு என்னெல்லாம் இதோட இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, இப்போ சொன்ன விஷயங்களை எல்லாமே வந்து பேக்கேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து அதை லேபிள் பண்ணுறது, லேபிள் பண்ணினதை ஆல்ரெடி லேபிள் பண்ணினதை பிரிச்சுட்டு திருப்பி ரீலேபிள் பண்ணக்கூடியது கண்டெய்னரில் இந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் மொத்தமாக பல்காக இருக்கக்கூடிய விஷயங்களை பிரித்து அதை வந்து ரீட்டைல் பர்பஸ்க்காக வந்து திருப்பி வந்து ரீபேக்கிங் பண்ணக்கூடியது. தென் இது மாதிரியான வேறு எல்லா விஷயங்களும் இந்த மாதிரியான நேச்சரில் செய்யக்கூடிய மற்ற எல்லா அடாப்ஷன் ஆஃப் மெத்தட்ஸும் வந்து ப்ரொடக்ஷன்றதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தென் பப்ளிக் பிளேஸில் எனி பிளேஸ் டு விச் தி பப்ளிக் ஹாவ் ஆக்சஸ் வெதர் ஆஸ் ஆஃப் ரைட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பிளேஸ்லலாம் வந்து பப்ளிக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கோ அதில் வந்து வெதர் ஆஸ் அ ரைட் ஆஃப் நாட் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த பிளேஸில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் அவங்களுக்கு உரிமை இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் பிளேஸ்ன்றதுல வந்துருன்றாங்க. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் எனக்கு அதில் அந்த இடத்துக்கு உரிமை இல்லைனாலும் அதுவும் பப்ளிக் பிளேஸில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து சில ப்ரிமைசஸ்குள்ளே வந்து நம்ம உள்ளே போகணும்னா அதுக்கு வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகணும், அந்த மாதிரி நேச்சர்லலாம் இருக்கும். அப்போது இப்போ ஒரு தேட்டருக்குள்ளே போகணும்னா டிக்கெட் வாங்கிட்டு போகணும். அப்போ அந்த இடத்துல டிக்கெட் வச்சுக்கோங்க ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட்டுன்னு வருவாங்க. அந்த மாதிரி டிக்கெட் இல்லை அப்படிங்கும்போது அங்கே வந்து மேட்டர் ஆஃப் ரைட் இல்லாமல் இருக்கும். அப்படி எனக்கு அந்த இடத்துல போகிறதுக்கு ரைட்டு இல்லைனா கூட அந்த இடத்துல நான் நின்னேன்னா அதுவுமே இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பிளேஸ்ன்றதுல கவர் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அந்த இடத்துக்குள்ளே முதல்ல வர்றதுக்கான ரைட் இல்லைன்ற காரணத்தை சொல்லி இந்த சட்டத்துக்கு கீழே வந்து அவங்கள வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் ஆர் நாட்டுன்றதுல. தென் அண்ட் இன்க்ளூட்ஸ் ஆடிட்டோரியம், ஹாஸ்பிட்டல் பில்டிங், ரயில்வே, வெயிட்டிங் ரூம், அம்யூஸ்மெண்ட் சென்டர், ரெஸ்டாரண்ட்ஸ், பப்ளிக் ஆஃபீஸஸ், கோர்ட் பில்டிங்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், லைப்ரரிஸ், பப்ளிக் கன்வேயன்ஸ் அண்ட் தி லைக். ஸோ இப்போ இதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸையும் வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் பிளேஸ்ன்றதுக்கு கீழே வந்துடும். இது இல்லாது விச் ஆர் விசிட்டட் பை ஜென்ரல் பப்ளிக் பட் டஸ் நாட் இன்க்ளூட் எனி ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மேலே சொன்ன இதெல்லாம் தாண்டி எது எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பட் டஸ் நாட் இன்க்ளூட் எனி ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு சொல்லி இந்த ஆக்டுக்கு கீழே எதை கன்வே பண்ணுறாங்கன்னா, மேலே வந்து ஸ்கை வந்து ஓப்பனாக இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு சொல்லி சட்டத்துக்கு கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு க்ளோஸ்டான, அதாவது மேலே வந்து கூரை இல்லாமல் அதை அந்த மாதிரி ஒரு, இப்போ நம்ம ஓப்பனாக மேலே பார்த்தோம்னா வானம் தெரியணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் இந்த சட்டத்தோட ஆம்பிட்ல இருந்து பப்ளிக் பிளேஸ்ன்றதுலேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது. ஸோ அதை தான் வந்து இதில் பட் டஸ் நாட் இன்க்ளூட் எனி ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பட் இது வந்து ஆக்டில் வந்து நாங்கள் டெஃபினிஷனில் இப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரூல்ஸில் வந்து சில இடங்களில் வந்து அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுலையுமே எந்தெந்த இடங்களுக்குள்ளலாம் வந்து இந்த இதில் ப்ராகிபிட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றதும் நமக்கு ரூல்ஸில் சில விஷயங்களில் சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வந்து பப்ளிக் பிளேஸ்ன்றதில் இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடியது எக்ஸ்க்ளூட் ஆகுது. தென் 2M வந்து சேல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் குட்ஸ் பை ஒன் பர்சன் டு அனதர். ஸோ சேல்னாலே ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் இருக்கும். அது அடுத்தப்ப இது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேஷ்காகவோ இல்லை கிரெடிட் பேசிஸ்லையோ கூட நடந்திருக்கலாம். இப்போ கேஷ்ன்னு சொல்லும்போது நம்ம பணம் கொடுத்து வாங்கியிருப்போம், கிரெடிட்னு சொல்லும்போது நம்ம கிரெடிட் பேஸில் வாங்கலாம். அந்த கிரெடிட்னு சொல்லும்போது இதுக்குள்ளே டெஃபர்டு பேமெண்ட் வரும், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் வரும், இது எல்லாமே இந்த கிரெடிட்ன்றதுக்கு கீழே வரும். ஸோ இந்த மெத்தடில் எப்படி இருந்தாலும் அந்த இந்த வேலை வந்து எந்த வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் இருந்தாலும் அது சேல். அதுக்கப்புறமா பை வே ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லும்போது இப்போ சிகரெட்டை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட இருந்து வேறு ஏதாவது ஒரு திங்ஸை வந்து மாற்றி வாங்கிக்கிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஒரு திங்கையோ இல்லை ஒரு சர்வீஸையோ ஏதோ ஒன்று அவைல் பண்ணுறது. தென் அண்ட் வெதர் ஹோல்சேல் ஆர் ரீட்டைல். ஸோ சேல் பொறுத்த வரைக்கும் ஹோல்சேலாக இருந்தாலும் சரி ரீட்டைலாக இருந்தாலும் சரி இதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகுங்காங்க. தென் இதோட எது இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, an agreement for sale, an offer for sale and exposure for sale அப்படிங்காங்க. அக்ரிமெண்ட் ஃபார் சேல் நமக்கு தெரியும், நான் விற்கிறேன் நீங்கள் வாங்கிக்கிறேன்னு சொல்லி உடன்பட்டிருக்காங்க. இன்னும் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகலை, அக்ரிமெண்ட்டை வந்து இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கலை, அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அக்ரிமெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. தென் ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் எக்ஸ்போசர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து விலையெல்லாம் எழுதி ஷோகேஸில் வச்சுருக்க மாதிரி, மக்கள் பார்வைக்கு வச்சுருக்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே வந்து இந்த ஆஃபர் அண்ட் எக்ஸ்போசர்ன்றதுக்கு கீழே வரும். ஸோ இதெல்லாம் வந்து சேல் அப்படின்றதுக்கு கீழே சொல்லியிருக்காங்க. தென் 2Mல ஸ்மோக்கிங்னா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸ்மோக்கிங் மீன்ஸ்
Smoking of tobacco in any form, whether in the form of cigarette, cigar, பீடி ஆர் அதர்வைஸ் வித் தி எய்ட் ஆஃப் பைப், wrapper ஆர் எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஸ்மோக்கிங் சொல்லும்போது டொபாக்கோவை வந்து அது எந்த ஃபார்மெட்டில் இருந்தாலும் சரி, சிகரெட்டோ சிகரோ இல்லை பீடியோ, எந்த ஃபார்மெட்டில் எந்த மெத்தடில் அவங்க அதை பயன்படுத்தினாலும் சரி, வித் தி எய்ட் ஆஃப் பைப், wrapper ஆர் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்மோக்கிங். தென் அடுத்து 2O, இது வந்து ஸ்பெசிஃபைடு வார்னிங் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு வார்னிங். இந்த வார்னிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரூல்ஸில் வந்து நமக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்க மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு வார்னிங். இந்த வார்னிங் என்னென்னா எகெயின்ஸ்ட் தி யூஸ் ஆஃப் சிகரெட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ எகெயின்ஸ்ட் தி யூஸ் ஆஃப் சிகரெட் ஆர் other tobacco products to be printed, painted or inscribed on package of cigarette or other tobacco products in such form and manner as may be prescribed by rules made under this act. ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து இந்த டொபாக்கோ ஆர் சிகரெட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கும்போது அதிலேயே வந்து இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ன்றதெல்லாம் எழுதிப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஸ்பெசிஃபைடு வார்னிங். இது வந்து ஒரு வார்னிங். இது வந்து அகெயின்ஸ்ட் தி யூஸ் ஆஃப் அந்த ப்ராகிபிட்டட் ஐட்டம், இந்த ஐட்டத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கட்டைல் பண்ணுற மாதிரியான ஒரு வார்னிங். இது வந்து என்ன மெத்தடில் இருக்கணுங்கிறதெல்லாம் ரூல்ஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த வார்னிங்க்கு பேர் ஸ்பெசிஃபைடு வார்னிங் அப்படின்றது இந்த 2Oவில் சொல்லியிருக்காங்க. தென் 2Pயில் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் ஷெடியூலில் சொல்லியிருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஷெடியூலில் வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஷெடியூலில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிகரெட், சிகார், சாரூட், பீடிஸ், அதுக்கப்புறம் வந்து சிகரெட், டொபாக்கோ, பைப் டொபாக்கோ, தென் சுவிங்கம் டொபாக்கோ, டொபாக்கோ, ஸ்னஃப்பு, பான் மசாலா, குட்கா, டூத் பவுடரில் வந்து டொபாக்கோ கண்டெயின் ஆகிருக்கிறது. இது எல்லாமே வந்து ஷெடியூலில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். இதோட வந்து டெஃபினிஷன் முடிஞ்சிருது. தென் செக்ஷன் 4ல் ப்ராகிபிஷன் ஆஃப் ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் பிளேஸ். பப்ளிக் பிளேஸில் வந்து யாரும் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு டேரெக்டாகவே இந்த ப்ரொவிஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் ப்ரொவைடரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஹோட்டலில் வந்து 30 ரூம்ஸ் வந்து இருக்குது, அப்படி இல்லாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டோட சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 30 ஆர் மோர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அப்படி இல்லாட்டி ஏர்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான இடங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே செப்பரேட்டாக வந்து இந்த ஸ்மோக்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷனை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ப்ரொவைடர் கிளாஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து செக்ஷன் 4. ஸோ அப்போ இந்த மாதிரியான இடங்களில் அந்த ப்ரொவிஷனுக்கு கீழே வரக்கூடிய இடத்துல பண்ணினாங்கன்னா அப்போ அந்த இடம் இந்த இதுலேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகும். ஸோ இது வந்து செக்ஷன் 4. தென் செக்ஷன் 5 ப்ராகிபிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் சிகரெட் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். இது வந்து அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு நபரும், அதாவது இந்த செக்ஷன் 5 ரொம்ப முக்கியம். இதை வச்சு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ் லாஸ்ட்டில் பார்க்கலாம். யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நோ பர்சன் என்கேஜ்டு இன் ஆர் பர்பட்டட் டு பி என்கேஜ்டு இன் தி ப்ரொடக்ஷன், சப்ளை, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன், சப்ளை, டிஸ்ட்ரிபியூஷனில் என்கேஜ் ஆகியிருக்கக்கூடிய நபர், அப்படி இல்லாட்டி பர்பட்டட் டு பி என்கேஜ் அப்படிங்காங்க. ஸோ பர்பட்டட் டு பி என்கேஜ்னு சொல்லும்போது அவுட் சோர்ஸ் மூலமாக வரக்கூடிய நபர்கள். அவுட் சோர்ஸ்னு சொல்லும்போது இன்டைரக்டாக, இப்போ ஏன்ற நபர் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனால் அவர் தன்னை வெளியே காமிக்கக்கூடாதுன்றதுக்காக தன்னை ஹைட் பண்ணிக்கிட்டு பியை வந்து ஒரு பினாமியாக காமிச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் இந்த பர்பட்டட் டு பி என்கேஜ்டுன்றதுக்கு கீழே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ப்ரொடக்ஷனோ இல்லை சப்ளையோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் இது எதனா சிகரெட் ஆர் அதர் டொபாக்கோ வந்து ப்ரொடக்ஷன், சப்ளை, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய இந்த நபர்கள் இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஷுட் நாட் அட்வர்டைஸ். இது ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து டொபாக்கோ ஆர் சிகரெட் மெட்டீரியல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவங்க, சப்ளை பண்ணக்கூடியவங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த டைரக்டான நபர் இல்லைனா பர்பட் டு பி நபராக இருக்கக்கூடியவங்க அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் என்னென்னா, நோ பர்சன் ஹேவிங் கண்ட்ரோல் ஓவர் தி மீடியம் ஷெல் காஸ் டு பி அட்வர்டைஸ்ட் சிகரெட் ஆர் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட் த்ரூ தட் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா, ஒரு சில மீடியம் வந்து ஒரு சிலவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. அந்த கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய நபர்கள் அந்த மீடியம் மூலமாகவும் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ மீடியம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மீடியம் பார்க்கும்போது இப்போது
சினிமா ஹால் இல்லைனா டெலிவிஷன் சேனல்ஸ் இல்லைனா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸு. இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா நியூஸ் பேப்பர் வந்து ஒரு மீடியம், மேகசின் எடுத்துக்கிட்டோம்னா மேகசின் ஒரு மீடியம். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஸ்க்ரீன் வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாமே ஆன்லைன் வெர்ஷன் ஆகுறதுனால இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த மீடியம்ன்றதுக்கு கீழே எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீடியத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் இந்த இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ கண்ட்ரோல்னு சொல்லும்போது சினிமா ஓனர்ஸு, சினிமா தியேட்டர் ஓனர்ஸு, அதுக்கப்புறம் அந்த ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள், இப்போ நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை பப்ளிஷ் பண்ணக்கூடியவங்க, அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்டர்நெட் சோஷியல் மீடியாலாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வெப்சைட்டை வந்து அட்மினிஸ்டர் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரியான கெப்பாசிட்டியில் வரக்கூடியவங்களும் வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து என்கேஜ் ஆகக்கூடாதுன்னு தான் இந்த மீடியம் அண்ட் ஹூ ஆர் ஹேவிங் தி கண்ட்ரோல் ஓவர் தி மீடியம் அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து இதில் சொல்கிறாங்க. அடுத்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, no person shall take part in any advertisement which directly or indirectly suggests or promotes the use or consumption of cigarette or any other tobacco product அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மேலே சொன்னவங்க இல்லாமல் வேறு எந்த நபர்களுமே வந்து இந்த டொபாக்கோவோ இல்லை சிகரெட் ப்ராடக்ட்ஸையோ வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய வேலையை டேரெக்டாக பண்ணினாலும் சரி இல்லை இன்டெரக்டாக பண்ணினாலும் சரி சஜஸ்ட் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கும் கன்சம்ஷன் பண்ணுறதுக்குமான விஷயங்களை சஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து டேரெக்டாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக பேன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்சன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸு, மாடல்ஸு, செலிப்ரிட்டிஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸு இவங்க எல்லாருமே வந்து இதில் கவர் ஆவாங்க. ஸோ யாருமே இதில் பண்ணக்கூடாதுன்றது. தென் கிளாஸ் 2ல் வந்து நோ பர்சன் ஃபார் எனி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் பெக்கூனியரி பெனிஃபிட் அப்படிங்காங்க. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு பே பண்ணுறேன், அதனால் நீங்கள் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரி டேரெக்டாவோ இன்டெரக்டாவோ ஒரு பெக்கூனியரி பெனிஃபிட்டுக்காகவும் இதை பண்ணக்கூடாது அப்படின்றது. மேலே வந்து பர்டிகுலர் பர்சன்ஸை நேம் பண்ணியிருக்காங்க. இது வந்து கீழே ஜென்ரலாக சொல்கிறாங்க. யாருமே வந்து ஒரு பெக்கூனியரி பெனிஃபிட்டுக்காக இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா டிஸ்பிளே, காஸ்ட் டு டிஸ்பிளே ஆர் பெர்மிட் ஆத்தரைஸ் டு டிஸ்பிளே எனி அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் சிகரெட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கோ இல்லைனா வேறு யாரையாவது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தன்னோட இடங்களில் வந்து பெர்மிட் பண்ணுறதுக்கோ, இல்லை இப்போ ஓனராக இருக்காங்க கடையில், அந்த ஓனர் அவர் டேரெக்டாக வந்து டிஸ்பிளேக்கு சம்மதிக்கலை, ஆனால் அவர் ஓனருக்கு கீழே வச்சுருக்க எம்ப்ளாயி கிட்ட சொல்லி அப்படின்னு அவங்கள சம்மதிக்க வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவர் பெர்மிட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி பெர்மிட் பண்ணக்கூடாது, காசு பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. தென் அடுத்து செல் ஆர் காஸ் டு செல் ஆர் பெர்மிட் ஆர் ஆத்தரைஸ் டு செல் அ ஃபிலிம் ஆர் வீடியோ டேப் கண்டைனிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் சிகரெட் ஆர் எனி அதர் டொபாக்கோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா ஒரு டேப்லையோ இல்லை அந்த மாதிரி, இப்போ டேப்புன்னு சொல்லும்போது ஒரு ஃபிலிமில் இல்லைனா ஒரு வீடியோ கேசட்டில் இல்லை சிடி, டிவிடியில் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்குது, அந்த கண்டென்ட் இருக்குது. அதை வந்து இவங்க பெர்மிட் பண்ணுறாங்க இல்லை ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இப்போ ஒரு சினிமா ரிலேட்டடானதை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம், வீடியோ கேசட்டு இல்லைனா இதெல்லாம் நம்ம சினிமா இது தொடர்புபட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதில் யாரெல்லாம் பெர்மிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா லைபிலிட்டி எக்ஸ்டெண்ட் டு ப்ரொடியூசருக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, அதை சேல் பண்ணக்கூடிய செல்லர்ஸு, சர்டிஃபையிங் அத்தாரிட்டிஸ் வந்து தெரிஞ்சே அதை அலோவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து லைபிலிட்டிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த டேப்பு இதிலலாம் இருக்கக்கூடிய விஷயங்களை யாரும் அலோவ் பண்ணக்கூடாது, சேல் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது, பெர்மிட் பண்ணக்கூடாது இதெல்லாம். தென் டிஸ்ட்ரிபியூட், காசஸ் டு டிஸ்பியூட் ஆர் பெர்மிட் ஆர் ஆத்தரைஸ் டு டிஸ்ட்ரிபியூட் டு தி பப்ளிக் எனி லீஃப்லெட், ஹேண்ட்பில் ஆர் டாக்குமெண்ட். இது என்னென்னா ஒரு கையில் போகிற போக்கில் வந்து அவங்க பேம்ப்ளெட் மாதிரிலாம் இஷ்யூ பண்ணிட்டு போவாங்க, ப்ரௌச்சர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மெத்தடில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாது, யாரையும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பெர்மிட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாஸ் சி. தென் டியில் வந்து இரக்ட், எக்ஸிபிட், ஃபிக்ஸ் ஆர் ரீடைன் அப்பான் ஆர் ஓவர் எனி லேண்ட், பில்டிங், வால், ஃப்ரேம், போஸ்ட் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆர் அப்பான் அப்படிங்கிறது வெஹிக்கிள், இன்க்ளூடிங் வெஹிக்கிளும் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து டிஸ்பிளேயில் வச்சுட்டு போகிறதுக்கு பெர்மிட் பண்ணக்கூடாது. ஸோ இது என்னென்னா வால் போஸ்டர் ஒட்டுறது, அப்புறம் இந்த நியான் சைன்ஸ் வந்து இப்போ அந்த வெளிச்சமாக அந்த மாதிரி வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த இது, அப்புறம் டிஜிட்டல் ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது, வெஹிக்கிளில் வந்து பின்னாடி ஒட்டிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வரக்கூடிய எதுவுமே வந்து, அதாவது மூவி ஓடும்போது அதில் வந்து ஒரு ஸ்லைடை போட்டு ஆன் ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வரது, இது மாதிரியான மெத்தட்லலாம் எதையும் பண்ணக்கூடாது. ஸோ டோட்டலாகவே வந்து எந்த மெத்தட்லையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறத ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. வேறு யாரையும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பெர்மிட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரொவைடட் கிளாஸில் ப்ரொவைடட் தட் தி சப்செக்ஷன் ஷால் நாட் அப்ளை இன் ரிலேஷன் டு, இது எதுக்கு அப்ளை ஆகாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. யாருக்கு அப்ளை ஆகாது அப்படின்னா, இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் இருக்கக்கூடிய பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேக்கேஜ் மேலே கண்டிப்பாக ஆப்வியஸாக அவங்க அதை வந்து
அந்த இது இந்த ப்ராடக்ட் இதில் இருக்குங்கிறத அவங்க கண்டிப்பாக மேலே எழுதியிருப்பாங்க. அதுவே அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் பேக்கேஜுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகாது. இன்னொன்று வந்து ஒரு கடையில் வந்து வேர் ஹவுஸாக ஒரு இடத்த வந்து ஒரு வேர் ஹவுஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஒரு கடையில் சேல் பண்ணக்கூடிய இடத்துல வந்து அந்த ஷாப்பில் வந்து இவங்க இந்த ப்ராடக்ட் இங்கே இருக்குன்ற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா என்ட்ரன்ஸில். அந்த மாதிரிலாம் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகாது. அதை தான் வந்து இதில் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த 2 விஷயத்தையும். தென் கிளாஸ் 3ல வந்து no person shall under a contract or otherwise promote or agree to promote the use or consumption of cigarette or any other tobacco product. இது என்னன்னா எந்த ஒரு நபருமே இந்த சிகரெட் அல்லனா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து என்டர் ஆகக்கூடாது. அக்ரிமெண்ட்லேயே என்டர் ஆகக்கூடாது. இன்னொன்று வந்து என்னென்னா இந்த விஷயத்தை வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் அந்த சில நேரம் வந்து ப்ராடக்ட்டை டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு யூனிக்கான ட்ரேட்மார்க் இருக்குது, இல்லை பிராண்ட் நேம் இருக்குது. அந்த நேமை சொன்னாலே நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மைண்டில் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு வந்து கான்ட்ராக்டில் என்டர் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் என்டர் ஆகிறதுக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் நேச்சர்லேயும் இருக்கக்கூடாது, இல்லை கிஃப்ட்டு ப்ரைஸு இல்லை ஸ்காலர்ஷிப்பு அந்த மாதிரியும். ஏன்னா டேரெக்டாக அவங்க காசு கொடுக்கல. அதாவது ப்ரொமோஷனுக்கு ஒருத்தங்க அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த ப்ரொமோஷனுக்கு அப்ரோச் பண்ணக்கூடியவங்க வந்து காசுக்காக இல்லை, பட் அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு கிஃப்ட்டோ இல்லை ஸ்காலர்ஷிப்போ இல்லை வேறு ஸ்பான்சர் ப்ரைஸு இந்த மாதிரி அந்த நேச்சர்லையும் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து கிளாஸ் 3ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் செக்ஷன் 5. தென் செக்ஷன் 6ல் ப்ராகிபிஷன் ஆன் sale of cigarette or other tobacco product to a person below the age of 18 years and in particular area. 2 விஷயம். ஃபஸ்ட்டு என்னென்னா below the age of 18 இயர்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த டொபாக்கோ ஆர் சிகரெட் ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணக்கூடாதுன்றது அப்சல்யூட்டாக வந்து ப்ராகிபிஷன் இருக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. நோ பர்சன் ஷால் செல் ஆஃபர் ஃபார் சேல் பெர்மிட் சேல் ஆஃப் சிகரெட் ஆர் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட் டு எனி பர்சன் ஹூ இஸ் அண்டர் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ இது டேரெக்டாக ப்ராகிபிஷன். தென் அடுத்து வந்து ஒரு ஏரியா, பர்டிகுலர் ஏரியா எதை சொல்கிறாங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ஸில் 100 yardsக்கு வந்து அந்த ரேடியஸ்குள்ளே வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணக்கூடாது, சேல் பண்ணுறதுக்கு பெர்மிட் பண்ணக்கூடாது, ஆஃபர் பண்ணக்கூடாது. ஸோ இதை சொல்லக்கூடியது செக்ஷன் 6. தென் அடுத்து செக்ஷன் 7ல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இன் அண்ட் ப்ரொடக்ஷன் சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சிகரெட் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து மேலே செக்ஷனில் ஸ்பெசிஃபைடு வார்னிங்னு சொல்லி 2O பார்த்தோம் இல்லையா. இந்த ஸ்பெசிஃபைடு வார்னிங் இல்லாமல் எந்த விதமான இந்த டொபாக்கோ அண்ட் சிகரெட் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, சப்ளை பண்ணக்கூடாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து கிளாஸ் 1ல் வந்து சொல்லியிருக்காங்க. தென் கிளாஸ் 2ல் வந்து இந்த ஸ்பெசிஃபைடு வார்னிங் இல்லாமல் எந்த ஒரு நபரும் இந்த சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை வந்து கேரி பண்ணக்கூடாது, ட்ரேட் ஆர் காமர்ஸ் பண்ணக்கூடாது. இது வந்து கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. தென் கிளாஸ் 3ல் வந்து இந்த ஸ்பெசிஃபைடு வார்னிங் இல்லாமல் எந்த ஒரு நபரும் இந்த டொபாக்கோ அண்ட் சிகரெட் ப்ராடக்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அடுத்ததில் வந்து சொல்லியிருக்காங்க. இம்போர்ட் ஃபார் எதுக்காகனா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளை இந்த மாதிரியான இதுக்கெல்லாம். தென் அடுத்து சேல் பண்ணுறதுக்காக. அடுத்தப்போ கிளாஸ் 4ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி ஸ்பெசிஃபைடு வார்னிங் ஷெல் அப்பியர் ஆன் நாட் லெஸ் தேன் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பேனல். ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பேக்கேஜில் லெஜிபிளான பிளேஸில் வந்து இந்த ஸ்பெசிஃபைடு வார்னிங்கை வந்து அவங்க சொல்லியிருக்கணும். அதாவது ரொம்ப தெரியாத இடத்துல ரொம்ப சின்னதாக வந்து புரியாமல் அந்த எண்டு போர்ஷனில் வந்து போடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 4. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து வந்து கிளாஸ் 5ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நோ பர்சன் ஷால் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொடியூஸ், சப்ளை ஆர் டிஸ்ட்ரிபியூட் சிகரெட் ஆர் எனி அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் அன்லெஸ் எவ்ரி பேக்கேஜ் ஆஃப் சிகரெட் ஆர் எனி அதர் டொபாக்கோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ். ஸோ இது என்னென்னா, டொபாக்கோ அண்ட் சிகரெட் 2 விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா. இந்த விஷயங்களில் நிக்கோட்டின் அண்ட் தார் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் இந்த கிளாஸ் 5ல் வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க. அதாவது இந்த ப்ராடக்டில் நிக்கோட்டினோ இல்லை தாரோ வந்து கண்டென்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதோட மேக்ஸிமம் கண்டென்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ப்ராடக்ட்டில் அவங்க சொல்லியிருக்கணும். கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை பெர்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு அந்த ப்ராடக்ட்டில் வந்து நிக்கோட்டினோட அளவு கவர்மெண்ட் பெர்மிட் பண்ணக்கூடிய அளவு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இவங்க வந்து கவர்மெண்ட் பெர்மிசிபிள் நிக்கோட்டின் வேல்யூ வந்து எக்ஸுங்கிறதையும் சொல்லணும். இவங்க வந்து ஒய்ன்ற அளவுக்கு வந்து அதில் வச்சுருக்காங்கன்னா, நாங்கள் இதில் வச்சுருக்க அளவு வந்து ஒய் வரைக்கும் இதில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி 2 மெஷர்மெண்ட்டையும் வந்து அந்த ப்ராடக்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கிளாஸ் 5. ஸோ இது ரெண்டு விஷயம்
விஷயத்துக்கு சொல்கிறாங்க. ஒன்று வந்து நிக்கோட்டின், இன்னொன்று வந்து தார். இந்த ரெண்டுமே எவ்வளோ அளவு இருக்குது, கவர்மெண்ட் எவ்வளோ பெர்மிட் பண்ணுது அப்படிங்கிறத. ஸோ இது எதுக்குன்னா கன்சூமருக்கான அந்த இன்ஃபார்ம்டு சாய்ஸ் வந்து இதில் அவங்க கொடுக்குறாங்க. கன்சூமர் வந்து தெரிஞ்சுக்கணும், கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவை விட இவங்க அதிகமாக இருக்காங்களா, நம்ம இதை வாங்கணுமா வாங்க வேண்டாமான்ற அந்த இன்ஃபார்ம்டு சாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. பட் இதுலேயே ப்ரொவைடட் கிளாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் குவான்டிட்டியை தாண்டி எக்ஸீடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ப்ரொவைடரில் சொல்லிட்டாங்க. ஸோ இருக்கக்கூடாது, சப்போஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் அதில் சொல்லியிருக்கணும். அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி அவங்க எக்ஸஸாக அதில் கண்டென்ட் இருக்குது போட்டு அவங்க கொடுக்குறாங்கன்னா அது பெனாலிட்டியாக ஆகும் அதுக்கப்புறம் பின்னாடி. ஸோ இதெல்லாமே வந்து கிளாஸ் 5. நிக்கோட்டினுக்கும் தாருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நிக்கோட்டின்னு சொல்லக்கூடியது நமக்கு அந்த டொபாக்கோவில் இருக்கக்கூடிய நேச்சுரலாக அதில் இருக்கக்கூடிய ஒரு அடிக்டிவான ஒரு மெட்டீரியல். இது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளை அடிக்ஷனுக்கு ஆளாக்கும். இது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து நம்மளோட உடம்புல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். பிளட் ப்ரெஷரெல்லாம் அதிகமாகும், ஹார்ட் பம்பிங்கெல்லாம் அதிகமாகும். அதோட நமக்கு சில உடல் தொடர்புப்பட்ட நோய்களையும் இது கிரியேட் பண்ணும். இது வந்து நிக்கோட்டின் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அடிக்டிவ் மெட்டீரியல் மாதிரி. பட் தார் வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இது வந்து ஒரு ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயம் தார். இது எப்படி எடுக்காங்கன்னா, இந்த டொபாக்கோவை வந்து எரிக்கிறதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரெசிடியரி மெட்டீரியல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டு. இதில் வந்து இந்த நிக்கோட்டின் மட்டும் இல்லாமல் இன்னும் பல மற்ற ரொம்ப டாக்ஸிக்கான விஷயங்கள் எல்லாமே அந்த ரெசிடியரியில் இருக்கும். ஸோ அது வந்து தார். கம்பேரேட்டிவ்லி நிக்கோட்டினை விட தார் வந்து இன்னும் ரொம்ப ஒரு மோசமான ஹார்ம்ஃபுல்லான ஒரு இது டேரெக்டாகவே நிறைய ஹெல்த் இன்ஜூரியஸை வந்து காஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் 5ல் வந்து இந்த ரெண்டையும் பற்றின அந்த அளவை சொல்லியிருக்கணுன்றது சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து செக்ஷன் 8ல் மேனர் இன் விச் ஸ்பெசிஃபைடு வார்னிங் ஷால் பி மேடு. ஸோ இந்த வார்னிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத 8ல் சொல்கிறாங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஜிபிள் அண்ட் ப்ராமினெண்ட்டாக இருக்கணும். லெஜிபிள் அண்ட் ப்ராமினெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. லெஜிபிள் அண்ட் ப்ராமினெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டே இல்லாமல் ஈஸியாக சாதாரணமாக நம்ம கண்ணால் டக்குன்னு பார்த்தா கூட அது நமக்கு ஈஸி ரீடபிள் ஃபார்மேட்டில் வந்து அது இருக்கணும். அதுதான் வந்து லெஜிபிள். எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் டக்குன்னு பார்த்தோன்னே ஈஸிலி ரீடபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் நம்ம நார்மல் ஐசைட்டில் பார்த்தாலே அது அந்த மாதிரி இருக்கணும். அது வந்து லெஜிபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ராமினெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதில் ஏதாவது மார்க் பயன்படுத்தியிருக்காங்கன்னா இல்லை கிராஃபிக்ஸ் பயன்படுத்தியிருக்காங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதுவுமே வந்து நமக்கு நல்ல மற்ற அந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற கண்டென்ட்லேருந்து இது டிஃப்ரென்ஷியேட் ஆகி இது ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய மற்ற லோகோஸ் மூலமாக இந்த வார்னிங் வந்து ஸ்பெசிஃபைடு வார்னிங் வந்து மறைஞ்சு போகிற மாதிரி ஹிடன் ஆகிற மாதிரிலாம் அதில் இருக்கக்கூடாது. அதே போல் அது மேலே வந்து டெக்கரேட்டிவான எலிமெண்ட் எல்லாம் போட்டு அதெல்லாம் மறைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லக்கூடியது தான் இந்த லெஜிபிள் அண்ட் ப்ராமினெண்ட் அப்படின்றது. அதே போல் கான்ஸ்பியஸ் ஆஸ் டு தி சைஸ் அண்ட் கலர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்த உடனே நமக்கு ப்ரிடாமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி கான்ஸ்பியஸ்ன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு மூலையில் கொண்டு போய் அதை ரொம்ப சின்னதாக குட்டியாலாம் போடாமல் பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி அந்த மாதிரியான கலர் அண்ட் சைஸில் வந்து இருக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு ரூல்ஸில் வந்து என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணணும், சைஸ் எல்லாமே வந்து ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் கிளாஸ் சியில் வந்து அதை தான் சொல்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபைடு வார்னிங் சொல்லக்கூடியது வந்து என்ன ஸ்டைலில் இருக்கணும், என்ன டைப் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அது எவ்வளோ கிளியராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அதோட கான்ட்ராஸ்ட் கலர் வந்து எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து நமக்கு ரூல்ஸில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அதில் சொல்லியிருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த செக்ஷன் 8. தென் அடுத்து கிளாஸ் 3ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேக்கேஜ் பண்ணி வெளியில் வரக்கூடிய இந்த சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ இந்த மேனர் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த கண்டென்ட் எப்படி இருக்கணுன்றது நம்ம பார்க்கோம் இல்லையா, இது வந்து அந்த கன்சூமர் அந்த பேக்கெட்டை பிரித்து உள்ளே இருக்க மெட்டீரியலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒன்றும் இல்லை, பேக்கெட்டை வாங்கும்போதே அதுலேயே வந்து இந்த வார்னிங் வந்து இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க அந்த பேக்கெட்டை பிரித்து உள்ளே இருக்க மெட்டீரியலை அந்த சிகரெட்டை எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கணும் அப்படி கிடையாது. அவங்க அதை பார்த்த உடனே பேக்கெட் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 8ல் வந்து சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 9ல் லாங்குவேஜ் இன் விச் தி ஸ்பெசிஃபைடு வார்னிங் ஷால் பி எக்ஸ்பிரஸ்ட் அப்படிங்கிறது. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து இப்போ ப்ராடக்டோட நேம் வந்து என்ன லாங்குவேஜில் வந்து அவங்க சொல்கிறாங்களோ அந்த லாங்குவேஜ்லேயே வந்து வார்னிங்கும் இருக்கணும். ஸோ அந்த ப்ராடக்டை வந்து மற்ற விஷயங்களெல்லாம் அவங்க சொல்கிறதுக்கு என்ன லாங்குவேஜ் பயன்படுத்தியிருக்காங்களோ அதே லாங்குவேஜ்லேயே இந்த வார்னிங் வந்து இருக்கணும். இப்போ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இங்கிலீஷ்னா வார்னிங்கும் வந்து இங்கிலீஷில் இருக்கணும்.
அடுத்து வந்து இந்தியன் லாங்குவேஜில் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபைடு வார்னிங்கும் வந்து இந்தியன் லாங்குவேஜில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து போத் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, இந்தியன் லாங்குவேஜ் ரெண்டையும் கலந்து அந்த இருக்குது, அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அப்படி இருக்குன்னா வார்னிங்கும் வந்து இந்த 2 லாங்குவேஜ்லேயும் தனித்தனியாக சொல்லியிருக்கணும். இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்கணும், இந்தியன் லாங்குவேஜ்லேயும் சொல்லியிருக்கணும். சப்போஸ் வந்து பார்ட்லி இங்கிலீஷ் அண்ட் பார்ட்லி இந்தியன் லாங்குவேஜ் அப்படி இருக்குது அப்படின்னா அதை வந்து அப்படி சொல்லி அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் தனியாக சொல்லணும், இந்தியன் லாங்குவேஜ்லேயும் தனியாக சொல்லணும். அதாவது ஹைப்ரிட் மெத்தடில் இருக்கும். அதாவது ஒரு லாங்குவேஜில் இருந்தால் அந்த ஒரே லாங்குவேஜில் சொல்லணும். 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 2 லாங்குவேஜும். சம்டைம்ஸ் வந்து ஹைப்ரிட் மெத்தடில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிகரெட்டோட நேம் வந்து ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வந்து இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, அந்த சிகரெட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து தமிழில் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். இது வந்து முழுவதுமே வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்டை பயன்படுத்தி இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதுன்னு கண்டென்ட் கீழே போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ஹைப்ரிட் மெத்தடை வந்து அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நேமை சொல்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ், அடுத்தது ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிட் மெத்தடில் இருக்கும்போது வார்னிங் எப்படி இருக்கணும்னா 2 லாங்குவேஜ்லையுமே தனித்தனியாக சொல்லியிருக்கணும். என்னென்னா கன்சியூமர்ஸை வந்து சீட் பண்ணக்கூடாது. அதாவது ஆப்ஷன் வந்து இவங்க சூஸ் பண்ணக்கூடாது. டிஸ்பிளேக்கு வந்து நான் வார்னிங்க்கு டிஸ்பிளே இந்த இது அப்படின்னு சொல்லி அவங்க அதை சூஸ் பண்ணக்கூடாது. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் எல்லாமே அதில் இருக்கணும். ஸோ அதை சொல்லக்கூடியது தான் இந்த செக்ஷன் 9. வேறு எதுவுமே கிடையாது. இதே போல் இன்னும் மோர் தேன் 1 லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கணும்னு சொல்லக்கூடியது தான் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. தென் கிளாஸ் 2ல் நோ பேக்கேஜ் ஆஃப் சிகரெட் ஆர் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆர் இட்ஸ் லேபிள் ஷெல் கண்டைன் எனி மேட்டர் ஆர் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் டிடாரக்ட் ஃப்ரம் தி ஸ்பெசிஃபைடு வார்னிங். இது என்ன அப்படின்னா வார்னிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம 2O வந்து அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்னிங் வந்து ஸ்பெசிஃபைடாக நமக்கு ரூல்ஸில் என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த மெத்தடில் இருக்கணும் அப்படின்னு நம்ம வார்னிங் பார்க்குறோம். இந்த வார்னிங் வந்து இந்த கிளாஸ் 2ல் வந்து இவங்க அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவங்க ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி அப்படி தான் கொடுக்கணுமே தவிர்த்துட்டு அதை வேறு மெத்தடில் கொடுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஆல்கஹால் குடித்தோம் அப்படின்னா இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து, இது வந்து இட் லீட்ஸ் டு கேன்சர், டெத்துக்கு லீட் பண்ணும், இப்படி சொல்லணும்னு நமக்கு ரூல்ஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து இது வந்து ஸ்லைட்லி ஹார்ம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கலரபிள் நேச்சரில் மாற்றி எழுதக்கூடாது. அவங்க என்ன ஸ்டாண்டர்டில் எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்களோ அப்படியே சொல்லணும். அதை தான் வந்து இந்த கிளாஸ் 2ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படி சொல்லலை அப்படின்னா இவங்க அதை அந்த வேர்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணுவாங்க. இது ரொம்ப லைட்டாக தான் இது உங்களுக்கு வந்து இன்ஜுரியை காஸ் பண்ணுன்ற மாதிரி அந்த மெத்தடை மாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 2. தென் செக்ஷன் 10ல் சைஸ் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் ஃபிகர் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரூல்ஸில் வந்து எந்த ஹைட்டில் வந்து அந்த லெட்டர்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே ஹைட் அண்ட் லெட்டரில் ஹைட்டில் அந்த லெட்டர்ஸும் ஃபிகர்ஸும் வந்து கண்டிப்பாக அந்த வார்னிங்கில் வந்து இருக்கணும். அந்த ஹைட்டில் இல்லாத ஒரு வார்னிங்கை வந்து அதில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 10. ஸோ நோட் ஸ்பெசிஃபைடு வார்னிங் ஆர் இண்டிகேஷன் ஆஃப் நிக்கோட்டின் ஆர் டார் கண்டென்ட். இது வந்து நிக்கோட்டினுக்கும் டார்க்கும் தான். இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த 10 பொறுத்த வரைக்கும் nicotine and tar content in cigarette and any other tobacco product shall be deemed to be in accordance with the provision of this act அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்த செக்ஷன் 11ல் வந்து டெஸ்டிங் லெபார்டரி ஃபார் நிக்கோட்டின் அண்ட் டார் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எப்போ வேணும்னாலும் அவங்க டீம் நெசசரி அப்படின்னு சொல்லும்போது நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஏதாவது ஒரு லெபார்டரியை வந்து இந்த பர்பஸ்க்காக அவங்க நோட்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செக்ஷன் 11ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணணும். அடுத்து செக்ஷன் 12ல் வந்து பவர் ஆஃப் என்ட்ரி அண்ட் சர்ச் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எனி போலீஸ் ஆஃபீஸர் ஹூ இஸ் நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் அவங்க. அதுக்கப்புறமா வந்து எனி ஆஃபீஸர் ஹூ இஸ் பிலாங்ஸ் டு ஸ்டேட் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் இருக்கக்கூடியவங்களும் நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர். தென் அடுத்தப்போ வந்து எனி அதர் ஆஃபீஸர் யார் வந்து கவர்மெண்ட்டால் இந்த பர்பஸ்க்காக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்க. ஸோ யாராக இருந்தாலுமே நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கணும். இவங்க வந்து இந்த எனி அதர் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் தே மே பி ஆத்தரைஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், 2 கவர்மெண்ட்டுக்குமே அந்த காம்பிடன்சி இருக்குது. இவங்க வந்து எப்போ போய் சர்ச் பண்ணலாம் அப்படின்னா ரீசன் டு சஸ்பெக்ட் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ரீசன் டு சஸ்பெக்ட் எதுக்கு அப்படின்னா இந்த சட்டத்துக்கு கீழே உள்ள ப்ரொவிஷனில் ஏதோ வந்து ஒரு கான்ட்ரவென்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சந்தேகப்படுவதற்கான காரணங்கள் இருந்தது அப்படின்னா they can enter into the premises. அதுவுமே வந்து என்ன மேனரில் வந்து அவங்க பண்ணணுங்கிறதுலாம் ரூல்ஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்க மெத்தடில் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அதே போல் ரீசனபிள் டைமில் அவங்க என்டர் ஆகலாம். ஸோ இது எங்கெல்லாம்னா ஃபேக்ட்ரி, பில்டிங், பிஸ்னஸ் ப்ரிமைசஸ் ஆர் எனி அதர் பிளேஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க.
தென் அடுத்து இங்கே எங்கெல்லாம் வந்து இந்த சிகர் ஆர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து கேரி ஆன் பண்ணப்படுது, இல்லை எங்கெல்லாம் ட்ரேட் ஆர் காமர்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்களோ அந்த கான்ட்ரவென்ஷன் நடக்கக்கூடியது. ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து தே கேன் சர்ச் அப்படிங்கிறது. தென் அதே போல் எந்த இடத்துல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இந்த டொபாக்கோ அண்ட் சிகரெட் தொடர்பு, ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராஹிபிட் பண்ணுறாங்க, பட் அது வந்து ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த இடத்துலையும் வந்து இவங்க தே கேன் என்டர் அண்ட் கண்டக்ட் தி சர்ச் அப்படிங்கிறது. தென் சர்ச்சை வந்து பண்ணும்போது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் BNSS வந்து ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 12. தென் செக்ஷன் 13ல் பவர் டு சீஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரீசன் டு பிலீவ் இருக்கணும். மேலே பார்த்தோம் இல்லையா, அதே ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ இவங்க தான் வந்து இந்த சீஸ் வந்து பண்ண முடியும். எப்போ எதெல்லாம் சீஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிகரெட் ஆர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய பேக்கேஜஸ், அதுக்கப்புறமா வந்து அட்வர்டைஸ்மெண்ட், இது தொடர்புபட்ட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸு. இது வந்து இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை வந்து இது கான்ட்ரவன் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புவதற்கான காரணங்கள் இருந்ததுன்னா அப்போ அந்த டைமில் வந்து இவங்க சீஸ் பண்ணலாம். இது வந்து 13ல் கிளாஸ் 1ல் சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 2வை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சீஸ் பண்ணக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 90 டேஸ்க்கு மேலே இவங்களோட கஸ்டடியில் வந்து வச்சுருக்கக்கூடாது அன்லஸ் தி அப்ரூவல் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட அப்ரூவல் இல்லாமல் 90 நாட்களுக்கு மேற்பட்ட ஒரு நாட்களுக்கு இவங்க அதை வந்து அந்த ஆஃபீஸர் வந்து ரிட்டைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து செக்ஷன் 15ல் பவர் டு கிவ் ஆப்ஷன் டு பே காஸ்ட் இன் லியூ ஆஃப் கான்ஃபிஸ்கேஷன். செக்ஷன் 14 விட்டுட்டோம். செக்ஷன் 14 வந்து கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் பேக்கேஜ். இதில் வந்து கோர்ட்டுக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்க கான்ஃபிஸ்கேட் பண்ணுறதுக்கு இந்த சிகரெட் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை வந்து எந்த அது மட்டும் இல்லாமல் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸு இதெல்லாம் வந்து இந்த இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸில் வந்து கான்ட்ரவென்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது இந்த ப்ராடக்ட்ஸை அவங்க வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம் அப்படிங்கிறது 14ல் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கான்ஃபிஸ்கேட் பண்ணும்போது சப்போஸ் ஒரு நபரோட கஸ்டடி அண்ட் கண்ட்ரோலில் இருந்து கான்ஃபிஸ்கேஷன் ஆத்தரைஸ்டு பை தி ஆக்ட் சீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆனால் எந்த நபரோட கஸ்டடி அண்ட் கண்ட்ரோலில் இருந்து அது எடுக்கப்பட்டதோ அந்த நபருக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ஒரு இன்னசென்ட் பர்சன் கிட்ட இருந்து அவங்க வந்து அதை எடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கோர்ட்டுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ப்ரொவைடட் தட் வேர் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு டு தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி கோர்ட் adjudicating the confiscation that the person in whose possession, power or control any such package or cigarette or any other tobacco product is found is not responsible for the contravention of the provision of this act, the court may, instead of making an order of confiscation of such package, make such other order against the person guilty of breach of the provision of this act அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஃபிஸ்கேஷன் இந்த நபரோட கண்ட்ரோல், எந்த நபரோட கண்ட்ரோல் அண்ட் கஸ்டடியில் எடுத்தாங்களோ அவருக்கு அது தொடர்பு இல்லை அப்படிங்கும்போது கான்ஃபிஸ்கேட் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் தொடர்புடைய நபர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த அட்ஜுடிகேட்டிங் கோர்ட்டுக்கு பவர் இருக்குன்னு சொல்லக்கூடியது 14 கிளாஸ் 2, வேறு எதுவுமே இல்லை. தென் செக்ஷன் 15ல் பவர் டு கிவ் ஆப்ஷன் டு பே காஸ்ட் இன் லியூ ஆஃப் கான்ஃபிஸ்கேஷன். இதில் என்னென்னா, இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கான்ட்ரவன் பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த சட்டத்துக்கு முரண்பட்டு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொருளுக்கு உரிமையான ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கோர்ட்டு கொடுக்க முடியும். என்ன அப்படின்னா, கான்ஃபிஸ்கேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், ஆப்ஷன் டு பே அப்படிங்கிறது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து இந்த கான்ட்ரவென்ஷனுக்கு நீங்கள் வந்து பணத்தை பே பண்ணுங்கள், அதில் இன்னும் கண்டிஷன் அவங்க இம்ப்ளை பண்ணணும். கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த பேமெண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இருக்கணும்னா காஸ்ட் விச் ஷால் பி ஈக்குவல் டு தி வேல்யூ ஆஃப் தி குட்ஸ் கான்ஃபிஸ்கேட்டட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ வேல்யூக்கான பொருள் வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்லி ஆப்ஷன் கொடுக்கலாம். அதை கொடுக்கும்போது கண்டிஷன் இம்போஸ் பண்ணணும். கண்டிஷன் என்னென்னா, இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன கான்ட்ரவென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கான்ட்ரவென்ஷனை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வெளியில் விடுவேன் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் இம்ப்ளை பண்ணி இந்த மாதிரியான ஆப்ஷன் டு பே கொடுக்கறதுக்கு இந்த கோர்ட்டுக்கு வந்து காம்பிடன்சி இருக்குன்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 15. தென் இந்த மாதிரி ஆன் பேமெண்ட்டில் வந்து காஸ்ட்டை பே பண்ணிவிட்டு வெளியில் சீஸ்டு பேக்கேஜை வாங்கிட்டு போகக்கூடிய அந்த பர்சன் அதுக்கப்புறமா அந்த கண்டிஷனை வந்து கண்டிப்பாக கம்ப்ளை பண்ணணும். ஃபர்தராக அந்த ப்ராடக்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கோ சேலுக்கோ இல்லை பேக்கேஜுக்கோ கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெசிஃபைடு வார்னிங் எல்லாம் அதில், அதாவது இந்த ஸ்பெசிஃபைடு வார்னிங் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து கான்ஃபிஸ்கேஷனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபைடு வார்னிங் அவங்க அதில் கொடுத்து அதுக்கப்புறமா தான் சேல்க்கோ டிஸ்ட்ரிபியூஷனுக்கோ கொண்டு போகணும். அதுபோல் அந்த நிக்கோட்டின் அண்ட் தாரோட கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து அவங்க அதில் சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அதையும் சொல்லி தான் அதுக்கப்புறமா ஃபர்தர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பண்ணணுன்றது செக்ஷன் 15. அடுத்து செக்ஷன் 16 வந்து கான்ஃபிஸ்கேஷன் நாட் டு இன்டர்ஃபியர் வித் அதர் பனிஷ்மெண்ட். ஸோ கான்ஃபிஸ்கேஷனுக்கு ஆர்டர் போடுறதுனாலேயே வந்து இது மற்ற லயபிலிட்டிஸ்லேருந்து எக்ஸ்க்ளூட் ஆக மாட்டாங்க, மற்ற லயபிலிட்டிஸும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 16.
தென் செக்ஷன் 17ல் அட்ஜுடிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த கோர்ட் வந்து அட்ஜுடிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத 17ல் சொல்கிறாங்க. எந்த கோர்ட்னா அந்த ஒரு எந்த லோக்கல் லிமிட்டில் வந்து இப்போ இது நடக்குதோ அந்த லோக்கல் லிமிட்டில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் சிவில் கோர்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கொடுக்காங்க. அதுக்கப்புறமா சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா வேறு சில கோர்ட்ஸையும் வந்து காம்பிடன்சி வந்து கொடுக்க முடியும். பட் அந்த கோர்ட்டுக்கு வந்து பெக்கூனியரி ஜூரிஸ்டிக்ஷன் கண்டிப்பாக எக்ஸீடிங் 5,000 rupees இருக்கணும். ஸோ 5,000க்கு மேலே வந்து மானிட்டரி பெக்கூனியரி லிமிடேஷன் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து இந்த சட்டத்துக்கு கீழே உள்ள இந்த அட்ஜுடிகேட்டிங் ஃபங்க்ஷனுக்காக காம்பிடன்ட் கோர்ட்டை அவங்களையும் ஆத்தரைஸ் பண்ண முடியும். இது வந்து செக்ஷன் 17ல் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து அந்த மாதிரி ஒரு கோர்ட்டை வந்து அவங்க ஆத்தரைஸ் பண்ணுறாங்கன்னா இட் ஷுட் பி நோட்டிஃபைட் இன் தி அஃபிஷியல் கெசட் அப்படிங்கிறதுலாம். தென் செக்ஷன் 18ல் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு தி ஓனர் ஆஃப் சீஸ்டு பேக்கேஜ். இப்போது மேலே உள்ள ப்ரொவிஷனில் வந்து சர்ச் அண்ட் சீசர் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து சில பொருட்களை வந்து அவங்க சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது கான்ஃபிஸ்கேஷன் ஆர்டரை வந்து அட்ஜுடிகேட் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓனருக்கு வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கான்ஃபிஸ்கேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் டு பேமெண்ட்ன்றது ஒன்று கொடுக்காங்க இல்லையா, இந்த ரெண்டில் எது பண்ணுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஓனருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். என்ன அப்படின்னா எந்த கிரவுண்டுக்கு கீழே வந்து இதை வந்து நாங்கள் கான்ஃபிஸ்கேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கேட்டு அந்த நோட்டீஸ் வந்து இன் ரைட்டிங்கில் அந்த பர்சனுக்கு கொடுக்கணும். அதே போல் ரீசனபிள் டைம் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான ரீசனபிள் டைம் அந்த நோட்டீஸில் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறமா எய்தர் இன் பர்சனாவோ இல்லை த்ரூ ரெப்ரசன்டேஷன் யார் மூலமாவது ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து செக்ஷன் 18ல் சப் கிளாஸ் 1ல் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து சப்போஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு பொருளை வந்து சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா 90 டேஸுக்குள்ளே அவங்க இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸை கொடுக்கல அப்படின்னா அதற்கப்புறமா மேற்கொண்டு இந்த சிகரெட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க கஸ்டடியில் வச்சுருக்க முடியாது. இம்மீடியட்டாக அந்த ஓனர்கிட்ட அதை ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரொவைடட் கிளாஸ். ஸோ அதுதான் நம்ம மேலே ஒரு ப்ரொவிஷனில் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த சீஸ் பண்ணினதை 90 டேஸ் வரைக்கும் தான் அந்த கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸர் ஆர் ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து அவங்க கஸ்டடியில் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணலை 90 டேஸ்க்குள்ள அந்த நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடணும் ஓனருக்கு. தென் இந்த இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு சிஆர்பிசி ஃபாலோ பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 19ல் அப்பீல் பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஃபிஸ்கேஷன் ஆர் பேமெண்ட் இதில் வந்து அவங்களுக்கு யாராவது வந்து அக்ரி ஆகுறாங்க அப்படின்னா அந்த அக்ரீவ்டு பர்சன் கேன் ஃபைல் அப்பீல் பிஃபோர் தி அப்பலட் கோர்ட். அப்பலட் கோர்ட் யார் வராங்க அப்படின்னா ஒரிஜினலாக ஆர்டர் எந்த சிவில் கோர்ட் பாஸ் பண்ணினாங்களோ அந்த ஆர்டர் பாஸ் பண்ணின சிவில் கோர்ட்டுக்கு மேலே மற்ற ரெகுலர் கேசஸில் எந்த கோர்ட்டுக்கு அப்பீல் போகுமோ அதே கோர்ட்டுக்கு தான் அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 19ல் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அப்பலட் கோர்ட் வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுமே வந்து அப்பீலை டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹியர்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க அந்த ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை மாடிஃபை பண்ணலாம், இல்லை ரிவர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அடிஷ்னலாக எவிடன்ஸ் புதுசாக எடுக்க வேண்டியது இருக்குன்னா புதுசாக எவிடன்ஸ் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் அட்ஜுடிகேட் பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக அட்ஜுடிகேட் பண்ணி அதுக்கப்புறமா டெசிஷன் மேக்கிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியும் அப்பலட் கோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்பலட் கோர்ட்டுக்கு வந்து இவங்க அக்ரீவ்டு பர்சன் வந்து அப்பீலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பலட் கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஃபிஸ்கேஷன் இல்லைன்னா அந்த பேமெண்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு கோர்ட்டில் வந்து ஒரிஜினல் கோர்ட்டில் வந்து இப்போ ஒரு 50,000 ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அமௌண்ட் அந்த பேமெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அப்பீல் கோர்ட் வந்து அமௌண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னா அந்த அப்பலண்ட்டுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹியர்டு கொடுக்காம அந்த மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் தான் நான் பாதிக்கப்பட்ட நபர்னு சொல்லி ட்ரையல் கீழ் கோர்ட்டு கொடுத்த ஆர்டருக்கு மேலே அவர் சேலஞ்ச் பண்ணி வராரு. அந்த மாதிரி வரும்போது அந்த ஆர்டரை இன்னுமே இவங்க என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு முடிவு எடுக்கும்போது இவங்களை கேட்காம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ப்ரொவைடட் கிளாஸில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து இந்த அப்பீல் கோர்ட்டு பாஸ் பண்ணின ஆர்டருக்கு மேலே ஃபர்தர் அப்பீல் வந்து எதுவுமே போக முடியாது. இதுதான் வந்து நோ ஃபர்தர் அப்பீல் ஷல் லை அகேன்ஸ்ட் தி ஆர்டர் ஆஃப் தி கோர்ட் ஆஃப் அப்பீல்ன்றது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து செக்ஷன் 19. தென் செக்ஷன் 20ல் பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபெயிலியர் டு கிவ் ஸ்பெசிஃபைடு வார்னிங் அண்ட் நிக்கோட்டின் அண்ட் டார் கண்டென்ட். இது வந்து நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஸ்பெசிஃபைடு வார்னிங் கொடுக்கணும் 2(o)ல் சொல்லியிருக்குது. அடுத்து நிக்கோட்டின் ஆர் தார் கண்டென்ட் வந்து அதில் சொல்லணும். ஏன்னா நிக்கோட்டின் வந்து ஒரு அடிக்டிவ் மெட்டீரியலாக இருக்குது, தார் கண்டென்ட் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு கண்டென்ட். ஸோ இதெல்லாம் வந்து அதை சொல்லணுன்றது ப்ரொவிஷன்ஸில் பார்த்துட்டோம். அதை சொல்லாமல் விடும்போது அதற்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா இதெல்லாம் சொல்லாமல் ஒரு நபர் வந்து
டொபாக்கோவோ இல்லை சிகரெட் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டு ஸோ இது வந்து பேக்கேஜில் சொல்லாமல் விட்டுருக்காங்க இல்லை லேபிளில் சொல்லாமல் விட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே இதுக்கான பனிஷ்மெண்ட் என்னென்னா ஃபஸ்ட் டைம் அஃபன் கன்விக்ஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இம்ப்ரிசான்மெண்ட் மே எக்ஸ்டெண்ட் டு 2 இயர்ஸுங்கிறது சொல்கிறாங்க. அதே போல் இல்லைனா ஃபைன் இம்போஸ் பண்ணணும். ஃபைனோட அமௌண்ட் வந்து 5000 rupees வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இல்லைனா ரெண்டும் சேர்த்து கொடுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் டைம் கன்விக்ஷனுக்கு. செகண்ட் சப்சிக்வெண்ட் கன்விக்ஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இம்ப்ரிசான்மெண்ட் வந்து 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அலாங் வித் ஃபைன் கொடுக்கணும். செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் வந்து ப்ளஸ் ஃபைன். ஸோ ஃபைன் எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா 10,000 rupees வரைக்கும். ஸோ இது வந்து செக்ஷன் 20 சொல்லியிருக்காங்க. இப்போ கிளாஸ் 1 பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரர் அண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்கள நம்ம பார்க்குறோம் இல்லையா. சப் கிளாஸ் 2 வந்து செல்லர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து சொல்கிறாங்க. ஸோ செல்லர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து இந்த ஸ்பெசிஃபைடு வார்னிங்கோ இந்த கண்டென்ட் எல்லாம் இல்லாத ஒரு இந்த பொருளை வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டு ஃபஸ்ட் டைம் கன்விக்ஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1 year வரைக்கும் இம்ப்ரிசான்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். தென் அல்லது ஃபைன் வந்து 1000 rupees வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக முடியும், இல்லைனா ரெண்டும் சேர்த்து கொடுக்கலாம். செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் கன்விக்ஷனாக இருக்குது அப்படிங்கும்போது இம்ப்ரிசான்மெண்ட் வந்து 2 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக முடியும். அலாங் வித் ஃபைன் இம்போஸ் பண்ணணும். ஃபைன் வந்து 3000 rupees வரைக்கும் இம்போஸ் பண்ண முடியும். அடுத்து செக்ஷன் 21 பனிஷ்மெண்ட் ஃபார் ஸ்மோக்கிங் இன் சர்டன் பிளேசஸ். ஸோ whoever contravene the provision of section 4 shall be punishable with fine which may extend to 200 rupees சொல்கிறாங்க. 4ல் வந்து பப்ளிக் பிளேஸில் யாரும் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கான ஃபைன் வந்து 200 rupees. தென் அடுத்து an officer under this section shall be compounded. இந்த பப்ளிக் பிளேஸில் வந்து ஸ்மோக் பண்ணின அஃபென்ஸை ஒருத்தங்க கமிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது வந்து காம்பவுண்டபிள் அப்படிங்கிறத இந்த கிளாஸ் 2 சொல்லியிருக்காங்க. இது வந்து காம்பவுண்டபிள். தென் இதை வந்து சம்மரி நேச்சர்லேயே வந்து இதை ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சம்மரி ட்ரையலுக்குள்ள ப்ரொசீஜர் இதுக்கு ஃபாலோ பண்ணணுங்கிறதையும் கிளாஸ் 2 வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து இது வந்து செக்ஷன் 21. செக்ஷன் 22 பனிஷ்மெண்ட் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட். ஸோ இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடான இந்த செக்ஷன் 5 இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கான்ட்ரவன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கன்விக்ஷனாக இருந்தது அப்படின்னா இம்ப்ரிசான்மெண்ட் வந்து 2 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அல்லனா ஃபைன் வந்து 1000 rupees வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லைனா ரெண்டும் சேர்த்து இம்போஸ் பண்ணலாம். செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் கன்விக்ஷனாக இருந்ததுன்னா இம்ப்ரிசான்மெண்ட் வந்து 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அலாங் வித் ஃபைன் 5000 rupees வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செக்ஷன் 22. தென் செக்ஷன் 23 ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியல். இது என்னென்னா இந்த செக்ஷன் 5க்கு கீழே வந்து யாராவது கான்ட்ரவென்ஷன் கமிட் பண்ணியிருக்காங்க, அந்த அஃபென்ஸை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வந்து ஃபோர்ஃபீச்சர் டு தி கவர்மெண்ட். ஸோ அவங்க கவர்மெண்ட் இதில் வந்து ஃபோர்ஃபீச் பண்ணுறதுக்கான ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு காம்பிடன்சி இருக்குன்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 23. ஸோ ஃபீச்சருக்கு ஆர்டர் பண்ணும்போது அதை வந்து திருப்பி அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரூல்ஸில் வந்து என்ன மேனர் ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த மேனரில் இருக்கணுன்றது செக்ஷன் 23 சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 24 பனிஷ்மெண்ட் ஃபார் சேல் ஆஃப் சிகரெட் ஆர் எனி அதர் டொபாக்கோ ப்ராடக்ட் இன் சர்டன் பிளேசஸ் ஆர் டு பர்சன் பிலோ தி ஏஜ் ஆஃப் 18 years. So any person who contravene the provision of section 6 shall be guilty of offence under this act and shall be punishable with the fine which may extend to 200 rupees. செக்ஷன் 6 வந்து பிலோ 18 years இருக்கக்கூடிய நபருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ப்ரொவிஷனை கான்ட்ரவென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான பனிஷ்மெண்ட் வந்து 200 rupees வரைக்கும். தென் அடுத்து ஆல் அஃபென்சஸ் அண்டர் திஸ் செக்ஷன் இதுவுமே வந்து காம்பவுண்டபிள் அஃபென்ஸுங்கிறத சொல்கிறாங்க. சம்மரியில் ட்ரை பண்ணணுங்கிறதையும் சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜரை அடாப்ட் பண்ணணுன்றதும் கிளாஸ் 2. தென் அடுத்து செக்ஷன் 25 டிடென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு பவர் வந்து கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 25 டிடென்ஷன் வந்து யார் டிடென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபை பண்ணி ஒரு நபரை ஆத்தரைஸ் பண்ணணும். அந்த ஆத்தரைஸ்டு நபர் தான் இந்த ஆக்டுக்கு கீழே கான்ட்ரவென்ஷனை கமிட் பண்ணக்கூடிய நபரை டீடைன் பண்ண முடியும். அதுதான் வந்து கிளாஸ் 1 சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை மூலமாக ஒருத்தங்களை ஆத்தரைஸ் பண்ணணும். தென் அடுத்து
இந்த மாதிரி ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட நபர் எப்போ இன்னொரு நபரை இந்த ஆக்டுக்கு கீழே அஃபென்ஸை கமிட் பண்ணக்கூடிய நபரை எப்போ இவங்க டீடைன் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரீசனபிள் கிரவுண்ட் ஃபார் பிலீவிங் தட் எனி பர்சன் ஹேஸ் கமிட்டட் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 4 or 6 அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 4 வந்து பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணுறது, செக்ஷன் 6 வந்து குழந்தைங்களுக்கு வந்து விற்கிறது, இன்னொன்று ஸ்கூல் இருக்கக்கூடிய அந்த 100 yardsக்குள்ளே வந்து யாராவது சேல் பண்ணுறாங்கன்னா அது. ஸோ இந்த 2 ப்ரொவிஷனுக்கு கீழே உள்ள அஃபென்ஸை வந்து யாராவது கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்புவதற்கான கிரவுண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா அதோட சேர்த்து என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த அக்யூஸ்டு பர்சன் வந்து இவர் கேட்கும்போது அவரோட நேம் அண்ட் அட்ரஸை கொடுக்காம இருந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி அவர் வந்து தேவைப்படும் போது நான் வந்து சம்மனுக்கு அப்பியர் ஆகி நான் வந்து கோர்ட்டில் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதுக்கு நான் ஒத்துழைப்பேன் அப்படின்னு சொல்லாமல் இருந்திருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்லாம் இருந்ததுன்னா அவங்க அந்த பர்டிகுலர் நபரை வந்து டீடைன் பண்ணலாம். இது வந்து ப்ரொவைடட் கிளாஸில் சொல்லியிருக்காங்க. தென் இந்த மாதிரி ஒரு நபரை வந்து டிடைன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இம்மீடியட்டாக வந்து அவங்கள மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிடணும்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து இது அக்கார்டிங் டு லா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த ரெகுலர் BNWS வந்து ஃபாலோ பண்ணணும். தென் கிளாஸ் 3யை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வந்து இந்த அஃபென்ஸு கமிட் ஆனதுக்கு டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படிங்கிறது கிளாஸ் 3ல் சொல்கிறாங்க. டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இந்த செக்ஷன் 4 and 6 பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி எந்த இடத்துல வந்து அந்த அஃபண்டரை வந்து கண்டுபிடிக்காங்களோ அந்த இடத்துல வரக்கூடிய கோர்ட்டுக்கு காம்பிடன்சி இருக்குது. இது இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு கோர்ட்டை வந்து நோட்டிஃபை பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கோர்ட்டுக்கு காம்பிடன்சி இருக்குது. அது இல்லாமல் வேறு எனி அதர் பிளேசஸ் அண்டர் எனி லா ஃபார் த டைம் பீங் இன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் மற்ற கோர்ட்டுகளுக்கும் ஆர்டினரி ரெகுலர் இப்போ மற்ற நம்மளோட இப்போ BNWSக்கு கீழே வரக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த கோர்ட்டுக்கும் காம்பிடன்சி இருக்குங்க. ஸோ எல்லா இடம் இப்போ உதாரணத்துக்கு அஃபென்ஸ் நடந்த இடத்துலையும் இவங்க பண்ணலாம், இந்த அஃபெண்டரை கண்டுபிடிச்ச இடத்துலையும் பண்ணலாம். இது இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு கோர்ட்டை வந்து நோட்டிஃபை பண்ணி கொடுக்காங்க, இடத்த வந்து இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணி கொடுக்காங்கன்னா அங்கேயும் நடத்தலாம். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் 3ல் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டினியூங் அஃபென்ஸாக இருந்ததுன்னா நமக்கு அது எங்கெங்கெல்லாம் நடந்ததோ அந்த இடங்களில் எங்கே வேணும்னாலும் எடுக்கலான்றதெல்லாம் நம்ம அங்கே BNWSல பார்க்குறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். தென் கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே வந்து இந்த செக்ஷன் 1 and செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஒரு கான்ஸ்பிகியஸான ஒரு பிளேஸில் வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும், எக்ஸிபிட் பண்ணணும்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 4. தென் கிளாஸ் 5 பொறுத்த வரைக்கும் இந்த டிடைன் பண்ணுறதுக்காக ஒரு நபரை ஆத்தரைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட நபர் வந்து பப்ளிக் சர்வெண்ட்டாக டீம் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 5. ஸோ இதெல்லாமே வந்து செக்ஷன் 25ல் சொல்லக்கூடிய விஷயம். தென் செக்ஷன் 26 அஃபென்ஸ் பை கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி அஃபென்ஸ் கமிட் பண்ணுறாங்கங்கும்போது கம்பெனியோட இன்சார்ஜ் பர்சன் இல்லைனா ரெஸ்பான்சிபிளான பர்சன் யாரோ அவங்க தான் லயபிள் அலாங் வித் கம்பெனிக்கும் லைபிலிட்டி உண்டு. ஃபைனை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு வந்து ஃபைன் லைபிலிட்டி வரும். தென் இதில் வந்து இந்த பர்டிகுலர் இன்சார்ஜ் இல்லைனா ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து நான் வந்து என்னோட நாலேஜ் இல்லாமல் இது நடந்திருக்கு இல்லைனா நான் டியூ டெலிஜென்ஸ் வந்து எடுத்திருந்தேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணினாங்கன்னா அப்போ அவங்களுக்கு லைபிலிட்டி வராது. தென் அடுத்து வந்து சப்போஸ் வந்து இந்த நபர் இல்லாது இந்த கம்பெனியோட டைரக்டரோ மேனேஜரோ இல்லை செக்ரட்டரியோ இல்லை அதர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி கம்பெனி அவங்க வந்து இந்த அஃபென்ஸ் நடக்கிறதுக்கான விஷயம் அவங்களோட கன்சென்ட்டோடையோ இல்லை அவங்களோட கன்வீனியன்ஸ் இல்லை அவங்களோட அட்ரிபியூஷன் அவங்க நெக்லிஜெண்ட்டாக இருந்ததுனால இந்த மாதிரி அஃபென்ஸ் நடந்திருக்குன்னா அவங்களும் லைபிலிட்டி வருவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 26. தென் செக்ஷன் 27ல் வந்து இந்த சட்டத்துக்கு கீழே வரக்கூடிய எல்லாமே வந்து பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது 27ல் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செக்ஷன் 28ல் காம்போசிஷன் ஆஃப் அஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 4 and 6 நம்ம 2 அஃபென்ஸ் பார்த்தோம் இல்லையா. 4 வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது, 6 வந்து குழந்தைங்களுக்கு விற்கக்கூடாது, அப்புறம் அந்த ஸ்கூல் இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ப்ரிமைசஸில் 100 yardsல விற்கக்கூடாது. ஸோ இந்த 2 அஃபென்ஸ் தொடர்புப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே வந்து காம்பவுண்டபிள் நேச்சரில் இருக்கும். இந்த காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ப்ராசிக்யூஷன் இன்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமாவும் பண்ணலாம், இல்லை அதுக்கு முன்னாடியும் வந்து காம்பவுண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். யார்கிட்ட காம்பவுண்ட் பண்ணணும்னா இதுக்காக ஆத்தரைஸ்டு பண்ணப்பட்ட நபர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட நபர்கிட்ட காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரூபாய்க்கு காம்பவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நாட் எக்ஸீடிங் 200 rupees அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து where an offence has been compounded under this section the offender if in custody shall be discharged and no further proceeding shall be taken against him in respect of the offence அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே காம்பவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஆப்வியஸாக காமன் சென்ஸ் தான். அவங்கள அதுக்கப்புறமா வந்து எந்த ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸும் அவங்க மேலே எடுக்கக்கூடாது, ஏன்னா ஒன்ஸ் காம்பவுண்டிங் டன் அப்படிங்கிறதுனால. இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 28. தென் செக்ஷன் 29ல் ஆக்ஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த்துக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அடுத்து
ஷெட்யூல் ஒன்று நம்ம இருக்குன்னு முதல்ல ஷெட்யூல் பார்த்தோம் இல்லையா, அந்த ஷெட்யூலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சாங்க அப்படின்னா அஃபிஷியல் கெசட்டில் 3 மாதத்துக்கு குறையாத ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஏதாவது ஒரு பொருளை உள்ளே இன்க்ளூட் பண்ணணும் இல்லை எக்ஸ்க்ளூட் பண்ணணுன்னாலும் அவங்க பண்ணிக்கிடலாம். ஸோ அது வந்து செக்ஷன் 30 சொல்லியிருக்காங்க. 31 வந்து ரூல் மேக்கிங் பவர் வந்து நமக்கு தேவையில்லை. தென் 32 வந்து ஆக்ட் நாட் டு அப்ளை டு சிகரெட் ஆர் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் எக்ஸ்போர்ட்டட்னு சொல்கிறாங்க. இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு இந்த இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 1 வந்து சொல்லியிருக்காங்க. நத்திங் கண்டென்ட் in this act shall apply to any cigarette or other tobacco products or package of cigarette or other tobacco products which is exported. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. பட் ஆனால் அங்கே வந்து ஒரு கிளாஸ் சொல்கிறாங்க என்னென்னா, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சிகரெட் ஆர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த நாடுகளுக்கு இவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்களோ அந்த நாடு வந்து வார்னிங் வந்து ஸ்பெசிஃபைடு வார்னிங் இருக்கணும், இல்லை நிக்கோட்டின் அண்டு தார் பற்றின அளவு வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு அந்த நாட்டுக்கு சட்டம் சொல்லுதுன்னா, அந்த மாதிரி ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரொவைடர் கிளாஸில் சொல்கிறாங்க. ஸோ இன் ஜென்ரல் கிடையாது, பட் அந்த நாட்டு சட்டம் அப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கும்போது இங்கே இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணினாலும் அந்த ப்ராடக்ட்லேயும் இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்கணும். தென் எக்ஸ்பிளனேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜஸ்ட் ஷிப்பிங் மட்டும்தான் பண்ணாமல் இருக்குது. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இதில் சொல்லியிருக்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு டிரான்சிஷனல் சேவிங் கிளாஸ் மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து செக்ஷன் 32. தென் 33ல் வந்து எதை ரிப்பீல் பண்ணுறாங்க அப்படின்னா, சிகரெட் ரெகுலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் 1975 இந்த சட்டத்தில் வந்து இந்த சட்டத்தின் மூலமாக ரிப்பீல் பண்ணுறாங்க. சட்டம் ஓவரால் இதுதான். இதில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் SV RM ராமநாதன் வெர்சஸ் ஸ்டேட். SV.RM. ராமநாதன் வெர்சஸ் ஸ்டேட். இது நம்ம தமிழ்நாடு, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2023 SEC ஆன்லைன் மெட்ராஸ் பேஜ் நம்பர் 4522. இது வந்து ஆக்டர் தனுஷ், அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் இந்த ராமநாதன் இவங்க மேலே போடப்பட்ட ஒரு கேஸு. இது என்னென்னா, அது எந்த மூவின்னு எனக்கு தெரில, பொல்லாதவனா சம்திங் ஏதோ ஒன்று. ஸோ அந்த மூவியில் வந்து சிகரெட்டை வந்து பிடிக்கிற மாதிரி நிறையா போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த டொபாக்கோ அண்ட் சிகரெட் ப்ராடக்ட்ஸை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இதன் மூலமாக அப்படின்னு சொல்லி போடப்பட்ட ஒரு கேஸ் இது. ஸோ இதில் வந்து நம்ம ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க மூவியில் வந்து சிகரெட் குடிக்கிற மாதிரி காமிக்கிறது, இந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்துகிற மாதிரி காமிக்கிறதெல்லாம் இந்த ஆக்டுக்கு கீழே தடை செய்யப்படலை அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, செக்ஷன் 5ல் ப்ராகிபிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் சிகர் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி செக்ஷன் 5ல் சொல்கிறாங்க இல்லையா. இதில் வந்து அந்த நோ பர்சன் என்கேஜ்டு இன் பர்பட்டர் டு பி என்கேஜ்டு இன் தி ப்ரொடக்ஷன் சப்ளை ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் யார் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து என்கேஜாக இருக்காங்களோ, ப்ரொடக்ஷன்ற மெத்தட்லையோ இல்லை சப்ளை பண்ணுற மெத்தட்லையோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷன்ற இதுலையோ இல்லை செல்லர் ஏதோ ஒரு மெத்தடில் இதில் யார் வந்து அதில் வந்து என்கேஜாக இருக்காங்களோ அவங்க தான் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆக்ட் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து ப்ராகிபிட் பண்ணுதே தவிர்த்துட்டு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரியான சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் வந்து காமிக்கக்கூடாதுன்னு சொல்லியோ இதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகாதுன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த SV.RM வெர்சஸ் ராமநாதன் வெர்சஸ் ஸ்டேட். முரளி எஸ் தியோரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸு, லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த 2003 ஆக்டே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் கொடுத்த கைட்லைன்ஸை வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு எப்படி பாஷ் ஆக்ட் வந்து விசாகா கைட்லைன் வச்சு கொண்டு வராங்களோ அது மாதிரி. ஸோ முரளி எஸ் தியோரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2001ல் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொது இடத்துல வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது இது எல்லாமே ரைட் டு லைஃப் வந்து ஆர்டிகிள் 21 நமக்கு என்ரிச் பண்ணப்பட்டிருக்க ரைட் டு லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஆக்டிவாக வந்து ஸ்மோக் பண்ணக்கூடியவங்க வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கிங் பர்சனாக இருக்காங்க. இதில் பேசிவாக யார் வராங்க அப்படின்னா, ஸ்மோக் பண்ணாத சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடியவங்க செகண்ட் ஹேண்டு ஸ்மோக் அப்படின்றதுக்கு கீழே அவங்க இதுக்கு கீழே வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்க ஹெல்த் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ பேன் ஆன் பப்ளிக் ஸ்மோக்கிங் வாஸ் எசென்ஷியல் டு ப்ரொடெக்ட் தி ஹெல்த் ஆஃப் சிட்டிசன் அண்ட் ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்மோக்கிங்கை வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து பேன் பண்ணுறது
ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஏர் பொல்யூஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இது முதல்ல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து ரெஸ்பிரேட்டரி நமக்கு வந்து சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் இது உருவாக்குது அப்படிங்கிறத இதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து செக்ஷன் 42 அமெண்ட்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் ஆர்டிகிள் 48 கேபிட்டல் ஏ அண்ட் ஆர்டிகிள் 51 கேபிட்டல் ஏ கிளாஸ் ஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டுக்கு வந்து டியூட்டி இருக்குது. என்னென்னா இண்டிவிஜுவல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டிசனோட ஹெல்த் ப்ரொடெக்ட் பண்ணணும், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது ஸ்டேட்டோட டியூட்டியாக இருக்குது. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து தேவைப்படக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அடுத்து பப்ளிக் ஸ்மோக்கிங்கில் வந்து பப்ளிக்கில் வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்லக்கூடிய பேசிவ் ஸ்மோக்கர்னு சொல்லக்கூடிய ஆக்சுவலி அதை ஸ்மோக் பண்ணாத நபர்கள், பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட ரைட் டு மூமெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ரைட் டு மூமெண்ட்னு சொல்லும்போது நமக்கு ஆர்டிகிள் 19 கிளாஸ் 1Dயில் சொல்லியிருக்கக்கூடிய ரைட் டு மூமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இதில் சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் ஃபுல்லாக நின்று ஸ்மோக் பண்ணுறதுனால அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு இவங்க போகணும் அப்படின்னு இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தள்ளி விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை வருது. ஸோ அதனாலேயே இது ரைட் டு ஃப்ரீ மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பழக்க வழக்கங்கள் அதை பாதிக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் இந்த இந்த பிரச்சனையில் 2 கான்ஃப்ளிக்ட் வருது. ஒன்று என்னென்னா ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி அண்ட் ரைட் டு லைஃப் அப்படின்னு 2 விஷயம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஸ்மோக் பண்ணக்கூடிய நபர் என்ன சொல்லுவாங்கன்னா இது என்னோட பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட ரைட் டு லைஃப் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே இந்த செக்ஷன் 21 நம்ம எடுக்கும்போது 2 நபர்களுமே ஆளாளுக்கு ஒரு ரைட்டை வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி ஷுட் பி எக்ஸசைஸ்ட் இன் அ வே தட் டஸ் நாட் இன்ஃப்ரிஞ்ச் அப்பான் தி ரைட் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உங்களோட ரைட் டு லிபர்ட்டியை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னா இன்னொருத்தங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட் டு லைஃபை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணாத வகையில் தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இதை வந்து இந்த கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே போல் இந்த ரைட் டு லிபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களோட தனிப்பட்ட இடங்களில் வந்து நீங்கள் என்ன வேணும்னா பண்ணிக்கோங்க, அதை பற்றி கேள்வி கேட்க போகிறதில்ல. பப்ளிக் பிளேஸில் வரும்போது தான் இதெல்லாமே பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது. தென் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஒரு பிரின்சிபல் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. பிரின்சிபல் ஆஃப் யூட்டிலிட்டேரியனிசம் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டேட் வந்து லா எனாக்ட் பண்ணும்போது கிரேட்டர் நம்பர் ஆஃப் பீப்புளோட ப்ளஷர் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் லா வந்து ஸ்டேட் வந்து எனாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பேஸ் பண்ணின ஒரு பிரின்சிபல் தான் இது. அதாவது மேக்ஸிமம் நபர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட ப்ளஷர் என்ன இது அப்படிங்கிறது தான் இந்த இதில் வந்து கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கணுமே தவிர்த்து மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணணுன்றதை கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரின்சிபல் இது. தென் இதில் வந்து நம்ம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரைட் டு லைஃபை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரைட் டு லைஃபை வந்து இதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து கிரேட்டர் நம்பர் ஆஃப் பீப்புளாக இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்ன விஷயங்கள். அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹெல்த் ஃபார் மில்லியன்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். ஹெல்த் ஃபார் மில்லியன்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். இந்த ஜட்ஜ்மெண்ட்டு இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு தான். இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2003 இந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆக்டோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆக்டை பேஸ் பண்ணி ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பாம்பே ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பாம்பே ஹைகோர்ட் வந்து இன்ட்ரிம் ஸ்டே முதல்ல கொடுத்துருப்பாங்க கோர்ட்டில். இந்த ரூல்ஸ் இதெல்லாமே வந்துட்டு எஃபெக்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போவாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் வந்து ஏன்னா இது எல்லாமே வந்து ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த விஷயங்களெல்லாம் பேன் பண்ண வேண்டிய ஒரு கடமை கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெனிஃபிஷியல் ஆக்டெல்லாம் வந்து கவர்மெண்ட் எனாக்ட் பண்ணும்போது கோர்ட் அந்த இடத்துல தலையிட்டு அதை வந்து ஸ்டே பண்ணுறதோ இன்ஜெக்ஷன் கொடுக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைண்ட்டுன்னு நம்ம ஒரு பிரின்சிபல் படிப்போம். ஸோ அந்த ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைண்ட்டை வந்து இதில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்தராக அந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த கோர்ட்டு மட்டும் கிடையாது, இந்த சட்டத்தோட இந்த மாதிரி வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்ணி போட்டு வேறு எந்த ஹைகோர்ட்லலாம் கேஸ் வந்து இருக்கோ அந்த நீதிமன்றங்களும் எந்த விதமான ஸ்டேயும் இந்த ஆக்டுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹெல்த் ஃபார் மில்லினியர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். இது வந்து 2013 வந்து. தென் அதுக்கப்புறமா அடுத்து இதே நேமில் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டு. ஏன்னா இது வந்து இந்த ஹெல்த் ஃபார் மில்லினியர்ஸ் ட்ரஸ்ட் இது வந்து இந்த ட்ரஸ்ட் வந்து நிறைய ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொட்டீனாக. ஸோ அடுத்தப்போ வந்து திருப்பி வந்து 2014 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
இது வந்து கர்நாடகா ஹைகோர்ட்டில் அங்கே வந்து இதுலேயும் வந்து இந்த டொபாக்கோ இந்த 2013 ஆக்டுக்கு கீழே வந்து ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபைடு வார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது லெஜிபிளாக இருக்கணும், ப்ராமினெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதில் அந்த கண்டென்ட் வந்து 85% வந்து அந்த பிக்டோரியல் வார்னிங் வந்து 85%க்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரூல்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணி இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து கர்நாடகா ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரூல்ஸை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுவாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்டு போயிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து கர்நாடகா ஹைகோர்ட் கொடுத்த அந்த ஸ்ட்ரக் டவுன் பண்ணின விஷயத்தை வந்து செட் அசைட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கேஸ் வந்து இன்னுமே ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. கோர்ட் வந்து இதை செட் அசைட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இது எல்லாமே கவர்மெண்ட் இந்த இதுக்கு கீழே மேக் பண்ணின ரூல்ஸ் எல்லாமே ஸ்டில் வேலிட், என்ஃபோர்ஸபிள் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ இது இப்போ இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. தென் அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நாயா NAYA நாயா பேன்ஸ் BANS பேன்ஸ் சர்வ் SARV சர்வ் வியாபர் அசோசியேஷன் VYAPAR வியாபர் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, நம்மளோட இந்த 2003 ஆக்ட்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து அந்த 100 yards ரேடியஸில் இருக்கக்கூடிய இடத்துல விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை சேலஞ்ச் பண்ணினது. அந்த 100 yardsக்குள்ளே விற்கக்கூடாதுன்றதை சேலஞ்ச் பண்ண கேஸு. இந்த கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதை விற்கக்கூடிய அசோசியேஷனாக இருப்பாங்க இந்த நியாயா பேன் சர்வ்னு சொல்லக்கூடியவங்க. இந்த டொபாக்கோ அண்ட் சிகரெட் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணக்கூடிய மார்க்கெட்டில் கொண்டு ஹோல்சேலில் விற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை சேலஞ்ச் பண்ணுவாங்க இந்த ப்ரொவிஷனை. இந்த மாதிரி ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அந்த 100 yards அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரீட்டெயிலில் தான் அந்த ஆக்ட் வந்து ப்ராஹிபிட் பண்ணுதே தவிர்த்துட்டு ஹோல்சேலாக ப்ராஹிபிட் பண்ணலை. அவங்களோட ஸ்டாண்டு புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து நான் ஹோல்சேல் டீலராக இருக்கேன். நான் வந்து ஹோல்சேலாக அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பேன் பண்ணலை. அங்கே அந்த கடையில் இருக்கக்கூடியவர் அதை அந்த இடத்துல எடுத்து ஒரு விற்பனை பண்ணுறதுக்கு ரீட்டெயில் தான் ப்ராஹிபிட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் அப்படி தான் சொல்லுதுன்னு சொல்லி அவங்க ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை, குழந்தைங்க வந்து அவங்களோட ஹெல்த் ரிஸ்க்கு அதே போல் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு காஸ்ட்டும் இம்போஸ் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. இதை சேலஞ்ச் பண்ணி திருப்பி சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹோல்சேலை வந்து இப்போ அவங்க பெர்மிட் பண்ணியிருக்காங்க. பட் கண்டிஷன் என்ன இம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரீட்டெயில் வந்து அந்த இடத்துல பண்ணக்கூடாது. இன்னொரு கண்டிஷன் என்ன இம்போஸ் பண்ணுறாங்கன்னா, ஆஃப்டர் 2 o'clock, அதாவது ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 PMக்கு அப்புறமா நீங்கள் ஹோல்சேல் வந்து அங்கே அந்த பர்டிகுலர் ரேடியஸ்கில் வந்து ஹோல்சேல் மட்டும் அலோவ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ரீட்டெயில் வந்து கம்ப்ளீட்டாக பேண்டு. இப்போவும் இதுவும் வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. அதாவது ஃபைனல் டிஸ்போசலுக்கு பெண்டிங்கில் இருக்குது. பட் ஹைகோர்ட்டு கொடுத்த அந்த ஆர்டரை வந்து அவங்க செட்டசைட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து அன்கர் ANKUR அன்கர் குட்கா GUTKHA வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இது சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஒரு லேண்ட்மார்க்கான ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்னா, குட்கா அண்ட் பான் மசாலா ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குட்கா அண்ட் பான் மசாலா ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து டொபாக்கோ லீஃபில் அந்த இதில் வந்து அவங்க அதுக்குள்ளே மடித்து வச்சு சேல் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுட் சேஃப்டி ஆக்ட்டுக்கு கீழே கவர்மெண்ட் வந்து ஒரு ரெகுலேஷனை கொண்டு வருவாங்க. குட்கா அண்ட் பான் மசாலா, ஆக்சுவலி குட்கா அண்ட் பான் மசாலா வந்து பார்த்தோன்னா ஃபுட் சேஃப்டி ஆக்ட்டுக்கு கீழே ஃபுட்டுன்றதுக்கு கீழே வரும். பட் ஆனால் அதில் வந்து நிக்கோட்டின் கண்டென்ட் எல்லாம் வருது அப்படின்ற பட்சத்தில் டொபாக்கோ இல்லைனா நிக்கோட்டின் கண்டென்ட் வந்து அதுக்குள்ளே அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஃபுட்டுன்ற ஆம்பிட்லேருந்து வெளியில் போயிடும். அதை வந்து அந்த ஆக்ட்டுக்கு கீழே ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த குட்கா அண்ட் பான் மசாலாவில் வந்து இவங்க இந்த டொபாக்கோ லீஃப்லலாம் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க ஃபுட் சேஃப்டி ஆக்ட்டுக்கு கீழே வந்து ஒரு ரெகுலேஷனை வந்து கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க. அதை சேலஞ்ச் பண்ணின கேஸு தான் இந்த கேஸு. சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த மெத்தட்லேயும் வந்து இதை வந்து அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. கோர்ட்டும் அதை சொல்லுவாங்க. உடனே இதெல்லாம் சேல் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க, குட்கா பான் மசாலாவை விற்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, டொபாக்கோ லீஃபில் வச்சு அந்த மெட்டீரியலை வச்சு விற்றாதானே நீங்கள் அஃபென்ஸ்ன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த டொபாக்கோவை தனியாகவும் தனித்தனி கவரில் போட்டு நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு மெத்தடெல்லாம் அடாப்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிட்டு
சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன ஃபார்மட்ல நீங்க விக்கிறீங்கங்கிறது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. என்ன சப்ஸ்டன்ஸ் நீங்க விக்கிறீங்கங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியத நாங்க இன்னொரு மெத்தட்ல ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 2மே லீகலா வந்து அலோ பண்ணக்கூடிய மெத்தட்ல நாங்க விக்கிறோன்ற மாரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாங்க. ஸோ இப்ப அத வந்து அந்த மாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து இதில நெறைய டைரக்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த பான் அண்ட் குட்கா இந்த மசாலா இத பயன்படுத்துறதுனால என்ன ஹெல்த் இன்ஜுரீஸ்லாம் வருது. அது இல்லாம நெறைய வந்து பிளாஸ்டிக் சாஷேல போட்டு இப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்றாங்க இல்லையா? அத வந்து பேன் பண்ண சொல்லியும், அது வந்து என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ வந்து காஸ் பண்ணுது, என்விரான்மென்ட்டல்லாம் என்ன பொல்யூஷன் அது காஸ் பண்ணுது, இப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது? ரிப்போர்ட் எடுத்து அஃபிடவிட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம ஹைகோர்ட்ல வந்து ஒரு விஷயம் வந்து டிஸ்பியூட் ஆயிருக்கு. என்னன்னா, நம்மளோட இந்த ஃபுட் சேஃப்டி ஆக்ட் இருக்கு இல்லையா? அந்த ஆக்ட்டுக்கு கீழ கவர்மெண்ட் வந்து ஒரு ரெகுலேஷன் வந்து போடுறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, நிக்கோட்டின் அண்ட் டொபாக்கோ கன்டென்ட் இருக்கக்கூடிய எந்த ஒரு பான் மசாலாவோ, குட்காவோ இருக்கக்கூடிய எந்த ஃபுட்டையும் ட்ரேட் ஆர் காமர்ஸ் யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலரோ, ஒரு ரூலோ ஏதோ ஒண்ணு கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி இருக்கு. ஏற்கனவே இருக்கு. வருஷம் வருஷம் இந்த இத வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த சர்க்குலர எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வராங்க. ஸோ இத சேலஞ்ச் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. என்னன்னா, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் ஜெயவிலாஸ் டொபாக்கோ ட்ரேடர்ஸ். ஸோ இது வந்து இதில என்ன சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து பெர்பெச்சுவலா ஃபுட் சேஃப்டி ஆக்ட்டுக்கு கீழ பெர்மனன்ட் நேச்சர்ல இந்த மாதிரியான டைரக்ஷன்ஸ குடுக்க முடியாது. ஏன்னா, அந்த சட்டத்துக்கு கீழ உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் பீரியடுக்கு வந்து ஒரு சர்க்குலரோ, ஒரு ரெகுலேஷனோ போடுறதுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அத நீங்க வருஷம் வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறதன் மூலமா பெர்பெச்சுவலா இத எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நேச்சர்ல வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. பட் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அத எஸ்ன்னு அக்செப்ட் பண்றாங்க. நீங்க இந்த மாதிரி கம்ப்ளீட் பேன் பண்ணுனது தப்புன்னு சொல்லி ஹைகோர்ட் அக்செப்ட் பண்ணி அந்த அந்த பர்ட்டிகுலர் ரூல் ஆர் சர்க்குலர பார்த்துக்கோங்க. அத வந்து செட் அசைட் பண்றாங்க. இத சேலஞ்ச் பண்ணி இப்ப சுப்ரீம் கோர்ட் கேஸ் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம ஹைகோர்ட் குடுத்த ஆர்டர வந்து இப்போதைக்கு செட் அசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது அத ஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டர. இப்போ இந்த கேஸும் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ இப்போதைக்கு அந்த ஃபுட் சேஃப்டி ஆக்ட்டுக்கு கீழ பாஸ் பண்ணப்பட்ட அந்த ரெகுலேஷன் ஸ்டில் வேலிட். ஸோ அதனால நிக்கோட்டினோ, இல்ல நம்மளோட டொபாக்கோ கன்டென்ட் இருக்கக்கூடிய எந்த பான் மசாலாவோ எதுவுமே வந்து யாரும் எந்த விதமான ஒரு கமர்ஷியல் இதுக்கும் ட்ரேட் ஆர் பிசினஸ்ன்றதுல எதுலயுமே கொண்டு வரக்கூடாதுன்றது இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் இந்த ஆக்ட்டோட விஷயம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.